அறிவே ஆற்றல். அந்த அறிவை தேடி பயணிக்கும் சமூகமே வரலாற்றில் நிலைத்து நிற்பார்கள். இலங்கை முஸ்லிம்களின் உயர்கல்வி பயணத்தில் 80 ஆண்டு கால வரலாற்றை தரவுகளோடும் தர்க்க ரீதியாக பகுப்பாய்வுகளோடும் ஆவணப்படுத்தியுள்ள கலாநிதி ரவுஃப் ஸைன் அவர்களின் இலங்கை முஸ்லிம்களின் பல்கலைக்கழக கல்வி நூல் வெளியீட்டு விழாவிற்கு கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். கல்வி பொருளாதாரமே ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு என்பதை உறக்கச் சொல்லும் இந்த அறிவு திருவிழா இனிதே ஆரம்பிக்கப்படுகின்றது. எந்த ஒரு நற்செயலும் இறைவனின் திருப்பெயரால் தொடங்குவதே சிறப்பு. அந்த வகையில் இவ்விழாவின் ஆரம்பமாக வல்ல நாயனின் திருமறை வசனங்களில் ஓதப்படும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العظيم. ஜஸாக்கல்லாஹு கைரன். சகோதரர் விஷாம் அவர்களே, தொடர்ந்து இந்த நூல் வெளியீட்டு விழாவை சிறப்புற தலைமை தாங்கி அதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க அஷேக் நலீம் ரஃபீக் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். எங்களது நேரடியான வெற்று கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் எங்களை சூழ மலக்குமார்கள் எங்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மஜ்லிஸிலே நாங்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹத்தல் ஹைதானு ஃபில் மா, கடலிலே இருக்கக்கூடிய மீன்கள் கூட அறிவை அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களை பேசுகின்ற மஜ்லிஸ்களுக்கு கடலிலே இருக்கக்கூடிய மீன்கள் கூட துஆ செய்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படியான ஒரு உன்னதமான ஒரு அமர்விலே நாங்கள் அனைவரும் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த அமர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கான கூலியை மறுமை நாளிலே மீசானுடைய தராசிலே கனதியான ஒன்றாக ஆக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இலங்கை முஸ்லிம்களின் பல்கலைக்கழக கல்வி 8 தசாப்த ஏற்ற இறக்கங்கள் என்ற ஒரு வரலாற்று படைப்பை, அந்த வரலாற்று படைப்பின் நூல் வெளியீட்டு விழாவுக்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அதிதி மதிப்புக்குரிய அன்சாப் சார் அவர்களே, மற்றும் எமது பள்ளிகள் பரிபாலன சபை தலைவர் மதிப்புக்குரிய நவாஸ் ஹாஜியார் அவர்களே, மற்றும் எமது பாடசாலையினுடைய மதிப்புக்குரிய அதிபர் சுகந்தி மேடம் அவர்களே, இன்றைய விழாவின் கதாநாயகனாகிய மதிப்புக்குரிய ஷேக் கலாநிதி ரவுஃப் ஸைன் அவர்களே, அதே நேரம் இன்றைய விழாவின் அழைப்பை ஏற்று
வருகை தந்திருக்கின்ற எமது ஊரின் முக்கியஸ்தர்களே, உலமாக்களே, முக்கிய சமூகத்தின் வழிகாட்டிகளே, சகோதரர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே நான் நினைக்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே ரவுஃப் ஸைனை விடவும் பலாங்குடை என்ற ஊர் பெருமைப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாகும். ஏனென்றால் இந்த பலாங்குடை மண்ணிலே இப்படியான ஒரு படைப்பை அறிமுகம் செய்வது, இப்படியான ஒரு படைப்பை ஒரு வெளியீட்டு விழா செய்வது, இந்த மண்ணிலே பிறந்த நாங்கள் உண்மையிலே பெருமைப்பட வேண்டும். அதே நேரம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், எந்த ஒரு தனி மனிதனா இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், அங்கே அறிவு செல்வம் கொடுக்கப்படுகிறதோ அந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய ஹைர், அங்கே பரக்கத்துகள் நிரம்பி வழியும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே இந்த நூல் வெளியீட்டின் மூலம் எமது ஊருக்கு ஒரு பரக்கத்தை, அருளை அல்லாஹு தஆலா சொரிந்து கொண்டிருக்கிறான் என்பதன் காரணமாகத்தான் நான் அவ்வாறு கூறினேன். இரண்டாவது விடயம் என்னவென்றால், ரவுஃப் ஸைனுடைய அவரோடு எனக்கு இருக்கின்ற மிக நெருக்கம். அவரது படைப்புகளை நான் மிக ஆரம்பத்திலிருந்து அண்மைய கடைசி படைப்பு வரையிலே ஓரளவு அலசி ஆராய்ந்தவன் என்ற வகையிலே எனது உள்ளத்திலே அடிக்கடி எழுகின்ற ஒரு அவாதான், ரவுஃப் ஸைனுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும், நான் ஏதாவது தனிப்பட்ட வகையிலே இந்த மனிதருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அடிக்கடி நினைப்பதுண்டு. ஆனால் அது பல பல சந்தர்ப்பங்களால், பல சோழிகளால் அது நடைபெறவில்லை. அப்படி இருக்கின்ற நேரத்திலே தான் ரவுஃப் ஸைன் அவர் எனக்கு ஒரு கோலை எடுக்கிறார், நலீம் உங்களோட ஊர்ல என்ற இந்த புக்கை ஒரு வெளியீடு செய்யலாமான்னு சொல்லி. உண்மையிலே நான் அதனை அவரிடம் சொல்லாவிட்டாலும் என் மனசுல பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு. நான் உடனே சொன்னேன், ரவுஃப்ரானா நாங்க சொல்லுவோம், ரவுஃப்ரானா நாங்க இதை கட்டாயம் எங்க ஊர்ல ஏண்ட சக்திக்கு உட்பட்ட வகையில நாங்க ஏற்பாடு செய்வோம், கொஞ்சம் காலமாக இருந்தாலும் பரவாயில்லை, நோன்பு வாரத்துக்கு முந்தி செய்வோம்னு சொன்னாரு. அந்த வகையில நாங்க எங்க சக்திக்கு உட்பட்ட வகையில ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லித்தான் நாங்க இந்த நிகழ்ச்சியை நாங்க ஏற்பாடு செய்தோம். ஏனென்றால் ரவுஃப் ஸைனை பொறுத்தவரையிலே அவரது ஒவ்வொரு படைப்பையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் உண்மையிலே அவர் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து. அவர் இந்த முஸ்லிம் சமூகத்தின் ஒரு சொத்து. அந்த சொத்தை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும், அந்த சொத்தை பாதுகாக்க வேண்டும், அந்த சொத்தை ஒரு முன்னுதாரணமாக வரக்கூடிய சமுதாயத்துக்கு நாங்கள் ஒரு ஐக்கனாக, ஒரு பிராண்டாக நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் தான் இதனை எங்களது ஊரிலே ஒரு விழாவாக நாங்கள் செய்வோம் என்று முடிவெடுத்தோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான கல்வி வெளியீடுகள், இப்படியான நூல் வெளியீடுகள் எங்களுக்கு தருகின்ற முதலாவது நன்மை என்ன தெரியுமா? ஒரு கல்வி கலாச்சாரத்தை, கல்வி சூழலை எங்கள் ஊரிலே நாங்கள் உருவாக்குவோம். எந்த ஊரிலே அடிக்கடி புத்தகங்கள் வெளியிடப்படுகிறதோ, எந்த ஊரிலே புத்தகங்களை பற்றி பேசப்படுகிறதோ, எந்த ஊரிலே அதிகமான லைப்ரரிகள், வாசக சாலைகள் காணப்படுகின்றதோ, அந்த ஊரிலே ஒரு கல்வி சூழல் உருவாகின்றது. இப்படியான விழாக்கள் நடைபெறுகின்ற போதுதான் மக்கள் அறிவை நோக்கி, கல்வியை நோக்கி வருவார்கள். இளம் சந்ததியினர் இப்படியும் ஒரு துறை இருக்கிறது, இப்படி ஒரு மனிதனுடைய அடிப்படையே அறிவுதான் என்பதை உணர்வதற்கான ஒரு சூழலை இப்படியான விழாக்கள் மூலம் நாங்கள் உருவாக்குகிறோம். அதுதான் மிகவும் அடிப்படையான முதலாவது நன்மையாக அமைகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த புத்தக வெளியீடும் மிக முக்கியமான அப்படியான ஒரு அடிப்படையை எங்களுக்கு, அந்த பாடத்தை எங்களுக்கு தருவதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். அடுத்து மிக முக்கியமான விடயம்தான், இந்த நூலை பற்றி ஒரு வசனம் சொல்ல வேண்டும். இந்த நூலின் ஆய்வுரையை எமது மதிப்புக்குரிய சிறப்புவாதி நடாத்துவார்கள். இந்த நூலின் நோக்கம் என்ன? இலங்கையிலே முதலாவது 1942ஆம் ஆண்டு பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டதோ, அதிலிருந்து 2022-23 வரையிலே முஸ்லிம் மாணவர்களுடைய பல்கலைக்கழக அனுமதியை விழாவாரியாக அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 80 வருட வரலாறை இந்த நூலிலே அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். எத்தனை மாணவர்கள், மாணவிகள் பல்கலைக்கழக நுழைந்தார்கள், அதே போல எந்தெந்த துறைகளுக்கு நுழைந்தார்கள் என்பதை அழகாக இந்த நூலிலே அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஒரு தசாப்தங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஏறத்தாழ 400 பக்கங்களை உள்ளடக்கிய ஒரு ஆய்வை செய்திருக்கிறார்கள்.
அந்த நூலிலே அவரை குறிப்பிடுவது போன்று என்னுடைய கடைசி இந்த அண்மைய 20 வருடமும் இப்படியான கடின உழைப்புக்குத்தான் நான் செலவழித்தேன். அந்த அளவு தூரம் பெரும் ஒரு உடல் களைப்போடு உளக்கலைப்போடு சில மன குழப்பங்களோடும் அதே நேரம் சில பிரச்சனைகளோடும் நான் அதனை சாதனையாக எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த படைப்பை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் என்று அந்த நூலிலே அவர்கள் அழகாக எடுத்து சொல்கிறார்கள். அப்படியான ஒரு உன்னத படைப்புக்கு முன்னால் தான் நாங்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் இந்த நூல் எங்களுக்கு தேவை? ஏன் இந்த நூலை நாங்கள் படிக்க வேண்டும்? அல்லது இப்படியான நூலின் வெளியீட்டு விழாவிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் கேட்டு பார்ப்போம். நாங்கள் சிம்பிளா சொன்னால், ஒரு ஆட்டோவுக்கு பின்னால சில வசனங்களை போடுவாங்க தானே, அதுல ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க என்னன்னா, don't sound horn, 15+ Islamic countries are sleeping. அந்த ஆட்டோவுக்கு பின்னுக்கு போட்டிருந்தா, நீங்க ஹோன் அடிக்க வானம், 50க்கு மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் தூங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு வாசகம் ஒன்று ஆட்டாவுக்கு பின்னுக்கு அடிச்சிருந்தாங்க. இதுதான் அடிப்படையான காரணம். முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் நாடுகள் இப்போது தூங்கி கிடக்கின்ற நேரம். எனவேதான் இன்று முஸ்லிம் சமூகம் பந்தாடப்படக்கூடிய சமூகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தூங்குகின்ற சமூகத்தை எப்படி எழுப்புவது? இஸ்லாமிய அறிஞர் ஒருவர் மாலிக் பின் நபி என்ற அறிஞர் காணப்படுகிறார். அவர் நல்ல உதாரணம் என்று சொல்வார். முஸ்லிம் சமூகம் எப்படின்னு சொன்னா, அது இந்தியாவில நீங்க கண்டிக்கிறான்னு அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுகிற அப்படியே அந்த மாடு அந்த சிவப்பு கலர் புடவை காட்டினா அந்த எரும மாடு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பாயும். அந்த புடவையை அங்கலாக்கினா அந்த மாடு அப்படியே நிற்கும். எனவே சொல்வார் அவரு, முஸ்லிம் சமூகம் அப்படித்தான். முஸ்லிம் சமூகம் எப்படின்னு சொன்னால், வெஸ்டர்ன் உலகம் என்ன செய்யும், உணர்ச்சி வசப்பான சம்பவம் ஒன்று போடுவார். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஒரு கார்ட்டூன் சித்திரம் அல்லது குர்ஆனை இருக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு இமோஷனல் சம்பவம் ஒன்று போட்டு நாங்கள் எல்லாம் கொந்தளிக்கிறோம், அடிப்போம், ஜிஹாது அதுன்னு சொன்னா என்ன செய்யற, கொந்தளிக்கிற சமூகம். அப்ப என்ன அதுக்கு முன்னாடி கொஞ்ச காலத்துக்கு மறுபடியும் அதை எடுத்து வேற ஒரு பிளாட்டை போடுற வெஸ்டர்ன் உலகம் மீடியா, அதுக்கு பின்னால் நான் ஓடுறேன். இதுதான் முஸ்லிம் சமூகத்துடைய. அப்ப என்ன சொல்ல வரேன்டா, முஸ்லிம் சமூகம் இன்று உணர்ச்சி வசப்பட்ட சமூகமாக இருக்கிறதை ஒழிய அறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக சிந்திக்கக்கூடிய சமூகமாக இல்லை. இதுதான் முதலாவது முஸ்லிம் சமூகத்தினுடைய அடிப்படை வீழ்ச்சிக்கு காரணம் என்று ஒரு சிம்பிளான உதாரணத்திலே அந்த அறிஞர் சொல்வதை பார்க்கலாம். ஆனா குர்ஆனை நீங்க பாத்தீங்கன்னா, குர்ஆன் என்ன சொல்ல முடிந்தால், இக்ராவுடைய சமூகம் எப்படின்னு சொன்னால், நீங்க புத்தகங்களை படிக்கிறது அல்லது வாசிக்கிறது, இப்படியான விழாக்கள்ல கலந்து கொள்வது ஒரு குர்ஆனிய பண்பு. இது அல் குர்ஆனை சுமந்த ஒரு மூமினுடைய பண்பு என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். யாரிடம் அந்த புத்தகங்களோடு அறிவோடு தொடர்பு இல்லையோ அவர் குர்ஆனுடைய பண்பை இழந்தவராவார் என்பதுதான் இக்ரா என்பதன் மூலம் அல்லாஹ் தஆலா முதலாவது சொல்ல வரக்கூடியவர். ஏறத்தாழ 750 சொற்கள் அறிவு சம்பந்தமான வசனங்கள் குர்ஆன் இருக்கிறத பார்க்கிறோம். குர்ஆன்ல அலா பசீரத்தின், நீங்க உங்களோட தஅவாவை இஸ்லாத்தை நீங்க எப்படி முன்வைக்கணும்டா, அலா பசீரத்தின், மிக நுணுக்கமாக டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அறிவுபூர்வமாக நீங்க இஸ்லாத்தை முன்வைக்கணும் என்று அல்லாஹ் தஆலா அப்பயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அம்ம யம்ஷி முகிப்பன் அலா வஜிஹி அஹ்தா அம்ம யம்ஷி சவியன் அலா சிராத்தில் முஸ்தகீம். நீங்க முகங்குப்புற எந்த பிளானும் இல்லாம எந்த திட்டம் இல்லாம நீங்க முகங்குப்புற போறவனா சரியானவன், அல்லது சரியாக பிளான் ஒரு திட்டம் ஒரு போறவரா சரியானவன் என்று அல்லாஹ் எங்கள்கிட்ட கொஸ்டின் பண்றாரு. அப்ப நாங்க ஏன் இப்படியான நூல்கள் இந்த நாட்டில் வெளியிடப்படணும், அதுக்கு பின்னால் நாங்க ஏன் கலந்து கொள்ளணும் என்றால், முஸ்லிம் சமூகத்தினுடைய அடிப்படை பண்பே அதுதான். அவங்க அறிவு சமூகம், அறிவுக்காக உழைக்கக்கூடிய சமூகம், அறிவுக்காக ஊக்குவிக்கக்கூடிய சமூகம் என்ற அடிப்படையை நாங்க புரிஞ்சுக்கொள்ளும். இதைத்தான் இன்றைய லாங்குவேஜ்ல சொன்னால் டேட்டா ட்ரிவன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லாம் டேட்டா ட்ரிவன் பிசினஸ், டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல நீங்க எதை எடுத்தாலும் எல்லாம் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் அவங்க பிளான் பண்றாங்க. யூத சமூகம் இந்த உலகத்திலேயே மேலே இருக்கிறேன்டா ஒன்றும் இல்லை, டேட்டாஸ் அவங்கள்ட்ட சயின்டிபிக்கலி எல்லாம் இருக்கிறது. அந்த டேட்டாஸை வைத்துத்தான் உலகத்தையுமே ஒரு சிறுபான்மையா இருந்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறது. ஆனா முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரை டேட்டாஸ் எங்க இருக்குது, அப்படியான ஆய்வுகள் எத்தனை பேர் செய்யறாங்க? எனவே இப்படியா இந்த பின்னல்ல பார்க்க நேரத்தான் இந்த புத்தகம் மிக பெருமதியானது. 80 வருட கால டேட்டாஸ ஒரு நிறுவனம் செய்ய வேண்டிய வேலையை மதிப்புக்குரிய ரவுஃப் ஸைன் அவர்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல, பொதுவாக நேர்மையையும் நடுநிலைமை யோசிக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அவரை நிச்சயம் பாராட்டத்தான் வேண்டும். அப்படியான ஒரு பணியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
இந்த அடிப்படை நாங்கள் பார்க்கிற போது ஒரு சமூகத்தினுடைய எழுச்சி, ஒரு சமூகம் மேல் எழும்போனுமா இருந்த எங்கிருந்து தெரியுமா தொடங்குவோம்? குர்ஆன் சொல்ற இக்ரா, நீங்கெல்லாம் இக்ராவுடைய சமூகம், ரிசர்ச் பேஸ் சொசைட்டி. நீங்க எப்ப ரிசர்ச்சை பேஸ் பண்ணி டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு சமூகத்தை நீங்க எழுப்ப முயற்சிக்கிறோம், அப்பதான் முஸ்லிம் சமூகம் எழும்பும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வதை பார்க்கிறோம். எனவே இந்த பின்னல தான் நான் ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு விடுறேன். அப்படி என்றால் ஏன் ஒரு காலத்துல உலகத்தை ஆண்ட முஸ்லிம் சமூகம் ஏன் இன்று பின்னடைந்திருக்கிறது என்ற கேள்வியை நாங்களே கேட்டு பார்ப்போம். அதுக்குரிய விடையையும் நாங்களே தேடிக்கொள்வோம். எனவே இறுதியாக இந்த அடிப்படையில் பார்க்கிற போது ரவுஃப் ஜெயின் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கலாம் நினைக்கின்றேன். ரவுஃப் ஜெயினை பொறுத்தவரையிலே அவருடைய எழுத்துக்கள் அகல விரிவான, இன்றைய லாங்குவேஜில் சொன்னால் இன்டர் டிசிப்ளினரி ஸ்காலர். அவர் ஒரு துறையை மட்டும் பேசியவர் அல்ல. நீங்க அவர் நூல்கள் எல்லாம் எடுத்து பாருங்க. இது 71வது நூல். அவருக்கு வயதே 50 வயது தான். 71வது நூலை அவர் எழுதியிருக்காரு. எனவே அதே ஒரு சாதனை தான். அவருடைய அந்த வயதுக்குள்ளால் அவர் எழுதி அதோட விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஒரு நான் நினைக்கிறேன் நிறுவனம் கூட அந்த வேலையை செய்யாதுன்னு சொல்லி. இந்த இலங்கையில எத்தனை முஸ்லிம் நிறுவனங்கள் இருக்கிற, எத்தனை சங்கங்கள் இருக்கிற, எத்தனை நிறுவனங்கள்ல காசு வர வெளிநாட்டில இருந்து, ஆனா அவங்களுடைய அவுட்புட் என்ன விளைவு என்று பார்த்தா அதையும் நாங்கள் ஒரு சயின்டிபிக்கல் ரிசர்ச் ஒன்று செய்யணும். ஆனாலும் கூட ரவுஃப் ஜெயின் என்ற ஒரு தனி மனிதன் இப்படியான படைப்புகள் அதுல விசேஷம் என்ன தெரியுமா? அவர் வெறுமனே ஒரு தியரியை பேசினால் அல்ல, என்ற அனுபவப்படி ஏறத்தாழ அவருடைய கூற்றுப்படி 3,75,000 கிலோமீட்டர் இந்த இலங்கையில அவர் பயணிச்சிருக்கார். அதை எழுதி வச்சுக்கார் அவர். இப்ப நான் இன்னும் கூடிக்கும்னு சொல்லி, அது மட்டுமல்ல ஏறத்தாழ 850 கிராமங்களுக்கு மேல முஸ்லிம் கிராமங்களுக்கு போய் நிறைய ப்ரோக்ராம் செஞ்சிருக்காரு, ஸ்கூல்களுக்கு போயிருக்காரு, குத்துபாக்கள் செஞ்சிருக்காரு, மாநாடுகள்ல கலந்து கொண்டிருக்காரு. அப்படியான ஒரு அனுபவங்களை தொகுத்து வடித்து ஒரு படைப்பாக முன்வைக்கப்பட்ட நூல் தான் உண்மையிலே இந்த நூலும் ஏனைய நூல்கள். நீங்க அரசியல், சர்வதேச அரசியல், உளவியல், அதே போல மீடியா, அதே போல இஸ்லாமிய அடிப்படைகள், குர்ஆனுடைய அடிப்படைகள், இஸ்லாத்துடைய தனிப்பண்புகள், பெண்களை பற்றிய கருத்துக்கள், சர்ச்சைக்குரிய புத்தகங்கள், MMDA சர்ச்சை, காலி நீதிமன்ற சர்ச்சை, மதரசாக்களுடைய கல்வி மறுமலர்ச்சி சீர்திருத்தம், இப்படியான எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரச்சனை வராத தலைப்பு மட்டும் பேசாமல் சமூகத்திலே சர்ச்சைக்குரிய தலைப்புகளை ஆய்வாக முன்வைத்த ஒரு கலாநிதி, அதே நேரம் எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமான ஒரு அறிவு புலமையாகத்தான் நான் அவரை பார்க்கிறது. அது மட்டுமல்ல, அவர் நான் இன்னொரு விடயம்தான் துணிகரமான ஒரு எழுத்தாளர். நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களையும் பாதுகாத்து கொண்டு, அரசியல்வாதிகளை பாதுகாத்து கொண்டு, சமூகத்தையும் பாதுகாத்து கொண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போகக்கூடிய ஆட்கள். ஆனா ரவுஃப் ஜெயின் அப்படி அல்ல. நீங்க உங்களுக்கு அவருடைய பேஸ்புக்கு மட்டும் போய் பாருங்க. இலங்கையில் என்ன இப்ப பிரசன்ட் என்ன சரிச்ச போகுதோ அவரோட கருத்தை சொல்லுவார். யாருக்கும் பயப்பட மாட்டார். நீங்க அதிக கருத்துக்கள் எல்லாம் வாசி பாருங்க. இலங்கையில் இப்ப என்ன சரிச்சோ அவரோட கருத்தை பகிரங்கமா சொல்லுவார். விமர்சனம் வரும், தொடர்ந்து அவர் பேசுவார். ஆனா கடைசியில அவரோட கருத்தை நிறுவனம். ஏனென்றால் தூய்மையாகவும் அறிவுபூர்வமாகவும் தர்க்க ரீதியாகவும் அவர் முன்வைக்கிறது தான் காரணம். எனவே நான் இந்த வார்த்தையை சொல்ல மிகையோ தெரிய அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லப்படியே என்றால், இப்ராஹிம் நபிக்கு கான உம்மத் என்று சொல்ல. இப்ராஹிம் நபி ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமூகமாக தொழிற்பட்டார் சொல்லி, உம்மத்துடைய வேலை செஞ்சார் சொல்லி. கிட்டத்தட்ட ரவுஃப் ஜெயின் அவர்களும் ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு சமூகம், ஒரு நிறுவனம் செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கார் என்பது மிக முக்கியமானது. கடைசியாக அவருடைய அடுத்த மிக முக்கியமான பண்பு தான் தூர நோக்கு. ஒரு காலத்துல இந்த நாட்டில் இருந்த பதியுத்தீன் மஹ்மூத், அஷ்ரப், அதே போல AMA அசீஸ் போன்றவர்கள் எப்படி தெரியுமா யோசிச்சாங்க? நாளைக்கு அடுத்த நாள் யோசிக்கல, இன்னும் 10 வருடங்கள்ல, இன்னும் 50 வருடங்கள்ல முஸ்லிம் சமூகத்தை எப்படி நாங்க கட்டியெழுப்பலாம் என்று அன்று யோசித்ததுதான் இன்றாவது இலங்கையில சில சட்டங்கள் கூட பார்லிமெண்ட்ல வருவதற்கும் இந்நாட்டில் சில அடிப்படைகள் உருவாக்குவதற்கும் காரணம் அமைந்தது. அப்படியான தூர நோக்குடைய ஒரு எழுத்தாளர் தான் ரவுஃப் ஜெயின் என்றால் மிகையாக. ஏனென்றால் நீங்க அவரோட ஆய்வெல்லாம் படித்து பாருங்க, எல்லாம் தர்க்க ரீதியா தான் கதைக்கிற, இமோஷனலா கதைக்கல, தர்க்க ரீதியா நீங்க அவரோட ஆய்வெல்லாம் எடுத்து பாருங்க. எல்லாம் ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல இலங்கை எப்படி போகும், என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை ஆய்வுபூர்வமாக முன்வைத்ததை நாங்க பார்க்கலாம். எனவே அந்த தூர நோக்கு சிந்தனை மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக அமைகின்றது. எனவே இறுதியாக முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல, இந்த நாட்டில் கூடிய மனித சமூகம் ஒரு சிறந்த சமூகமாக மாற வேண்டுமாக இருந்தால் அவருடைய ஆய்வுகள் எல்லாவற்றுடைய சுருக்கம் என்னவென்றால், ஒரு டேட்டா ட்ரிவன் சொசைட்டியாக, ஒரு நாலேஜ் பேஸ் சொசைட்டியாக எப்ப நாங்க உருவாகிறோமோ
அப்பதான் அந்த சமூகத்தை கட்டியெழுப்பலாம். இதன் அடிப்படை என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த வகையில் இறுதியாக இந்த இடத்துக்கு நான் ஒரு மெசேஜ் ஒன்றை சொல்லி முடிக்கணும். ஒரு மனிதர் அவர் ஒரு பேட்டியிலே கூறுகிறார், நான் 1933ஆம் ஆண்டு பிறந்தேன். எங்களோட உம்மா பெருசா படிச்ச ஆள் அல்ல. எங்களோட உம்மா சரியா கஷ்டப்பட்டு நாங்க பகலுக்கு சாப்பிட்டா இரவுக்கு சாப்பிடல. உம்மா என்ன செய்யறேன்டா, ராவு 12 மணி வரையில அந்த மட்டையெல்லாம் தட்டி தட்டி ராவைக்கு கயிறு செய்வேன். கயிறு செஞ்சு எங்களுக்கு வெள்ளனைக்கு தருவா. நான் அந்த கயிறை சுபகு எடுத்துக்கொண்டு போய் கடையை கொடுத்துட்டு ஒரு ஆப்பை எடுத்து நான் திண்டுட்டு, அப்ப ஆப்பை ஒரு சாதம் அந்த ஆப்பை திண்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றாரு. அந்த மனிதர் ஒரு காலத்துல என்ன தெரியுமா செஞ்சாரு, இந்த நாட்டுல ஒரு பல்கலைக்கழகத்தை கட்டினார். இந்த நாட்டுல கல்வி மறுமலர்ச்சி இயக்கத்தை உருவாக்கினார். இந்த நாட்டுல ஒரு தொழில்நுட்ப கல்லூரிக்கான அடிப்படையை வித்துட்டார். அவருடைய ஊர்ல மட்டுமல்ல, எத்தனையோ ஊர்களுக்கு சென்று எத்தனையோ மாற்றங்களை உருவாக்கினார். இதுதான் ஒரு செல்வந்தன். அல்லாஹ் ஒவ்வொருவருக்கு கொடுக்கின்ற இது என்பது அறிவு செல்வம். அல்லாஹ் இருக்கிற ரிஸ்க். எங்கட ஊர்ல இருக்கக்கூடிய செல்வம், பணம் என்ற செல்வம் இருக்கிற அந்த செல்வத்தால நாங்க எப்படி அறிவுபூர்வமான சமூகமா உருவா என்பதுதான் நலீம் ஹாஜியார் அவர்கள் எங்களுக்கு. இன்றைக்கு நலீம் ஹாஜியாரை விட இலங்கையில் எத்தனையோ கடவுள் பணக்காரர்கள் இருக்கிற, ஆனால் அந்த நலீம் ஹாஜியாருக்கு இருந்த தூய்மையும் தூர நோக்கும் நிறைய பணக்காரர்களுக்கு இல்லை. ஆனா எங்கடூர்ல நிறைய பேருக்கு இருக்கிற. அப்படியான பணக்காரர்களுக்கு நான் சொல்கின்ற செய்தி என்னவென்றால், இந்த இப்படியான நூல்கள், இப்படியான அறிவு பொக்கிஷங்கள் வருகின்ற போது நாங்கள் எங்களால் முடிந்த அந்த செல்வத்தை 2 வல்ல செலவழி. ஒன்று, இப்படியான ஆய்வாளர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். இப்படி அடுத்த ஆய்வு அவர் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையாக பெரிய ஒரு பொருளாதார உதவியும் தேவைப்படுகின்றது. அவற்றை எங்களுக்கு செய்ய முடியுமா இருந்தால் உண்மையிலே பெரும் மாற்றம் இந்த நாட்டை ஏற்படுத்தலாம். 2வது பணி என்றால் செல்வந்தர்களை பொறுத்தவரையிலே இந்த நாட்டுல கல்விக்கான அடிப்படைகளை, பல்கலைக்கழகமாய்க்கலாம், தொழில்நுட்ப கல்லூரிகளாக அடிப்படைகளை நாங்க வக்ஃப் சொத்துக்களாகவாவது அல்லது நிறுவனங்களாவது உழைத்திட்டு போவோம். உங்களுக்கு தெரியும், கரவீர் என்ற யூனிவர்சிட்டி ஒன்றிருக்கிற அந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட் கின்னஸ் புத்தகத்துல பதியப்பட்ட 1வது யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியை உருவாக்கினது யார் தெரியுமா? ஒரு பெண்மணி. வாப்போட சொத்தெல்லாம் நிறைய அவரோட கையில் இருந்த ஒரு பெண்மணி யோசிக்கிற, வாப்பா நிறைய சொத்துக்களை விட்டுட்டு போய்க்கிற, என்ன செய்யறேன்னு சொல்லி யோசிக்கிற. இன்றைக்கு பிள்ளைகள் வாப்பா சொத்தை வைத்துட்டு போனா அடுத்த நாள் எல்லாம் விழுங்கி முடிச்சிடுவாங்க. ஆனா ஒரு பெண் யோசிக்கிற, இந்த காசை என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்குறாரு. இன்றைக்கு உலகத்திலே 1வது ஒரு யூனிவர்சிட்டியாக ஒரு முஸ்லிம் பெண்மணி உருவாக்கின யூனிவர்சிட்டி உருவாக்குறத மாதிரி பாக்குறேன். எனவே இப்படியான ஒரு செய்தியைத்தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஊர்ல செல்வந்தர் என்ற வகையில சிந்திக்க கடமைப்பட்டிருக்கணும். கடைசியாக ரவுஃப் ஸைன் அவர்களுக்கு ஒரு துஆ ஒன்றை நாங்கள் செய்ய. அவர் அந்த நூலிலே கூறுகின்றார், எனக்கு யா அல்லாஹ் இன்னும் ஒரு 10 வருடம் நீ தந்தால் நான் இந்த 100 புத்தகங்களை எழுதிவிட்டு செல்வேன் என்று ரவுஃப் ஸைன் அவர்கள் ஒரு துஆ செய்கிறார்கள். எனவே நாங்களும் இந்த இடத்திலே கலாநிதி ரவுஃப் ஸைன் அவர்களுக்கு அவருடைய இன்னும் 10 வருடங்கள் அல்ல, அல்லாஹு தஆலா மிக நீண்ட காலத்தை உங்களுக்கு தந்து இது போன்ற பல ஆய்வுகளை, புத்தகங்களை இந்த நாட்டுக்கும் மனித சமூகத்துக்கும் நீங்கள் படைப்பதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். நீங்கள் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்து. நீங்கள் ஒரு காலத்திலே இந்த நாட்டின் தவிர்க்க முடியாத ஒரு மனிதராக நிச்சயம் மாறுவீர்கள். வரலாற்றில் பதியப்படக்கூடிய மனிதராக நிச்சயமாக மாறுவீர்கள். இந்த சபை அதற்கு சாட்சியாக அமையும். அல்லாஹ் உங்களுடைய எல்லா பணிகளையும் அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஹ்லாஸோடு உங்கள் பணிகளை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்க வேண்டும். அல்லாஹ் உங்களது அனைத்து அறிவை இன்னும் மேலும் வளப்படுத்தி ஒரு சிறந்த முஸ்லிமாக, மனிதனாக அல்லாஹு தஆலா மாற்ற வேண்டும். உங்களது பெற்றோருக்கும் அல்லாஹு தஆலா அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன் ஷேக் அவர்களே. இப்போது எனது இந்த நிகழ்வின் ஒரு முக்கியமான கலாநிதி ரவுஃப் ஸைன் அவர்களால் பல ஆண்டுகளான உழைப்பும் தீராத தேடலும் ஒரு முழுமையான ஆவணமாக உருப்பெற்றுள்ள இலங்கை முஸ்லிம்களின் பல்கலைக்கழக கல்வி எனும் இந்த வரலாற்று பொக்கிஷத்தை இப்போது உத்தியோகபூர்வமாக வெளியிட உள்ளோம். 8 தசாப்த கால ஏற்ற இறக்கங்களை ஆய்வுபூர்வமாக தாங்கி நிற்கும் இந்த நூலின் முதல் பிரதியை நூலாசிரியர் கலாநிதி ரவுஃப் ஸைன் அவர்கள் இவ்விழாவின் முதன்மை விருந்தினர்
சபரகம மாகாண பிரதி கல்வி பணிப்பாளர் திரு எம் அன்ஷாப் அவர்களுக்கு வழங்கி வைப்பார். நூலாசிரியர் கலாநிதி ராவ் ஹுசைன் மற்றும் திரு எம் அன்ஷாப் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பேராசிரியர் மசாஹில் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த நூல் ஒரு கலாநிதி பட்ட ஆய்வுக்கு இணையான கணதியை கொண்டது. 19 அத்தியாயங்கள் 80 ஆண்டுகால தரவுகளை திரட்டி இலங்கை முஸ்லிம்களின் கல்வி செந்நிறையை படம் பிடித்து காட்டும் இந்த நூலின் ஆழத்தை எமக்கு தெளிவுபடுத்த தற்பொழுது மேடைக்கு வருகிறார் எமது இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு எம் அன்ஷாப் அவர்கள். முதலில் அனைவருக்கும் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற ஷேக் நலீம் ரஃபீக் அவர்களே, அதேபோல் இன்று விசேட அதிதியாக கலந்து கொள்கின்ற அல்ஹாஜ் நவாஸ் அவர்களே, இன்றைய நாளின் கதாநாயகன் கலாநிதி ஹுசைன் அவர்களே, எமது ஜெயலானி தேசிய கல்லூரியின் அதிபர் மற்றும் அனைத்து பிரமுகர்கள் அனைவருக்கும் இது சலாத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே இந்த நூலை பற்றிய ஒரு சிறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு முன்பாக நான் நினைக்கின்றேன் எமது நலீம் ஷேக் அவர்கள் ரவுஃப் ஹுசைன் ஷேகை பற்றி விரிவாக குறிப்பிட்டார். அவரை பற்றி ஒரு சில விடயங்களை நான் குறிப்பிடுவது பொருத்தம் என நினைக்கின்றேன். உண்மையிலே ரவுஃப் ஹுசைன் ஷேகை பொறுத்தவரையில் அவர் 71வது புத்தகம் என்று அவர் வெளியிடுகின்ற இந்த புத்தகத்தோடு சேர்த்து 71 புத்தகங்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதிலே பல்துறை சார்ந்த புத்தகங்கள் அடங்குகின்றன. சர்வதேச உறவுகள், உதாரணமாக நான் நினைக்கிறேன் உலகத்திலே முஸ்லிம்கள் எதிர்நோக்கின்ற எல்லா பிரச்சனைகள் சார்ந்தும் அவருடைய புத்தகங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றது. உதாரணமாக காஷ்மீராக இருக்கட்டும், பலஸ்தீனாக இருக்கட்டும், அல்லது மத்திய கிழக்காக இருக்கட்டும், வெறுமனே அது ஒரு தகவல்களாக மட்டுமல்லாமல் ஒரு அனாலிசிஸோடு சேர்த்து மத்திய மிடில் ஈஸ்ட் அரசியல் எப்படி போகின்றது, அதோடு இணைத்ததாக உலக அரசியல் எப்படி போகின்றது, இந்த பின்னணியோடு இணைந்ததாக இந்த நூல்கள் இருக்கின்றது. அதே போல் மிக முக்கியமாக ஷேக் அவர்கள ஆய்வு ரீதியான நூல்கள் அவர் தனது புத்தகத்தில் குறிப்பிடுகின்ற முக்கியமாக 6 ஆய்வுகளை அவர் குறிப்பிடுகின்றார். கல்வி சம்பந்தமான இன்று வெளியிடுகின்ற இந்த ஆய்வு, அதற்கு முன்னான ஒரு புத்தகம் அவர் வெளியிட்டிருக்கின்றார், இலங்கையில் முஸ்லிம்களின் கல்வி சவால்களும் முன்மொழிகளும் என்ற அந்த புத்தகம். அதே போல் நான் அறிந்த வகையிலே இன்னொரு மிக முக்கியமான விடயம், அவர் எமது தலைநகரத்தில் உண்மையிலே கிழக்குக்கு வெளியே முஸ்லிம்கள் செறிவாக வாழ்கின்ற மாவட்டம் என்றால் கொழும்பு மாவட்டம். அந்த கொழும்பு மாவட்டத்திலேயே மிகப்பெரிய சவால்களை முஸ்லிம்களுடைய கல்வி எதிர்நோக்கின்றது. அது சம்பந்தமான கள ஆய்வுகளை மேற்கொண்டு களத்திலிருந்து அதற்குரிய தீர்வுகளை செயல்படுத்தப்படுத்துகின்ற ஒருவராக நான் அவரை இனங்கண்டிருக்கிறேன். அது இன்னொரு மிக முக்கியமான அவரது பங்களிப்பு. இதே போல் இஸ்லாம் தொடர்பான, ஏற்கனவே குறிப்பிட்டது போல இஸ்லாம் தொடர்பான சாதாரணமான ஒரு சரியாத்துறை சார்ந்தவர்கள் குறிப்பிடுகின்ற ஏரியாக்கள் மட்டுமல்ல, சர்ச்சைக்குரிய அல்லது மிக அவசியமான பகுதிகளை தொட்டு சென்றிருக்கின்றார். நான் இந்த முழுமையான தலைப்புகளை நான் இங்கு குறிப்பிடவில்லை. அதே போல் கல்வி சார்ந்து மிக முக்கியமான நூல்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார். பெற்றோரும் பிள்ளைகளின் கல்வியும், அறிவை இஸ்லாமியமயப்படுத்தல், 21ஆம் நூற்றாண்டில் ஆசிரியருடைய வகைபாகம் எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றது என்ற அந்த பகுதிகளை உள்ளடக்கிய அந்த நூல், கல்வித்துறை வழிகாட்டல்கள், பாடசாலை கல்வி மேம்பாட்டின் பங்காளர்கள், இலங்கை முஸ்லிம்களின் பல்கலைக்கழக கல்வி, இன்றைய அந்த புத்தகம் உட்பட கல்வி தொடர்பான அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்குகின்றவாறு அவரது நூல்கள் அமைந்திருக்கின்றது. அதே போல் உளவியல், பெண்கள் உட்பட
ஒரு மல்டி டிசிப்ளினரி ஸ்காலராகத்தான் நான் அவரை இனங்கண்டு கொள்கின்றேன். இதற்கும் மேலதிகமாக அவருடனான தொடர்பு உண்மையிலே நான் 2000ஆம் ஆண்டு நான் ஓலோல் செய்தேன். அந்த காலப்பகுதியிலே அவருடைய 2 முக்கிய புத்தகங்கள் நான் வாசித்தேன். ஒன்று நவீனத்துவத்தின் தோல்வி என்ற அந்த புத்தகம், அடுத்து 9/11க்கு பின் இஸ்லாமிய எழுச்சியும் மேற்குலகும் என்ற அந்த புத்தகம். நான் நினைக்கிறேன் நான் ஒரு 9ஆம் ஆண்டு அல்லது 10ஆம் ஆண்டு மாணவனாக அந்த புத்தகங்களை வாசிக்கும் பொழுது இப்ப அந்த காலப்பகுதி எடுத்துக்கொண்டா இன்றைய காலப்பகுதி மாதிரி இல்லை. உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு இன்டர்நெட் இல்லை. இன்றைக்கு உண்மையிலேயே பெருசா நாங்கள் வாசிச்சதை தாண்டி நாங்கள் போய் ChatGPTலயோ இல்லை ஜெமினிலையோ அடிச்சு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இன்டர்நெட்ல வைத்து நாங்கள் தேடி எடுத்துக்கொள்வோம், கூகுள்லயோ அப்படி தேடி எடுத்துக்கொள்வோம். ஆனா அன்றைய காலத்தை பொறுத்தவரையில இப்படியான எந்த வசதியுமே இல்லை. அப்ப நாங்க ஹார்ட் புக்ஸ், அதாவது நாங்க பிரிண்டட் புக்ஸ்லயே தங்கியிருக்க வேண்டிய ஒரு காலத்துல உலகளாவிய இன்டெலெக்சுவல் டயலாக்ஸ், உலகளாவிய ரீதியான எந்த கலந்துரையாடல்கள் போகின்றது என்ற அந்த விடயங்களை பேசுகின்ற அந்த புத்தகங்கள் எனக்கு அதுல உண்மையிலே எனக்கு அறவாசி விஷயங்கள் விளங்கல. ஆனா நான் பல தடவை திருப்பி வாசிச்சேன். ரைட்? அப்ப உலகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான நோம் சொஸ்கி, பிரான்சிஸ் ஃபுகுயாமா, சமுவேல் ஹண்டிங்டன், இது மாதிரியான அறிஞர்கள் என்ன பேசுகின்றார்கள், அவர்கள் உலக இந்த செல்நீதி தொடர்பாக எந்த விடயங்களை முன்வைக்கின்றார்கள் போன்ற இந்த விடயங்களை அந்த புத்தகங்களூடாக அவர் இலங்கை தமிழ் பேசும் பரப்பிற்கு கொண்டு வந்தது என்னை பொறுத்தவரையிலேயே மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த வகையில் உண்மையில் எனக்கு மானசீகமாக அவர் ஒரு குரு என்று குறிப்பிடலாம். அந்த காலத்திலிருந்தே நான் அவருடைய புத்தகங்களை தொடர்ந்துமே வாசித்துக் கொண்டு வருகின்ற ஒருவனாக, எனவே நான் இந்த வாய்ப்பு வந்த உடனேயே நான் ஏற்றுக்கொண்டேன். ஹவுசேனுக்குரிய ஒரு ட்ரிபியூட்டாக என்னால் வழங்கக்கூடிய ஒரு விடயமாக நான் உடனே எந்த மறுப்பும் இல்லாமல் நான் ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு காரணம் அந்த வகையில் இவர் இலங்கைக்கு அந்த குளோபல் நாலேஜ், குளோபல் டிஸ்கோர்ஸ், உலகத்துல போற அந்த கலந்துரையாடலை இந்த இலங்கை பரப்புக்குள் கொண்டு வருகின்ற ஒருவராக அவர் என்னை பொறுத்தவரையில் அது அவர் செய்த மிக காத்திரமான ஒரு பங்களிப்பாக நான் கருதுகின்றேன். அதற்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், சாதாரணமாக நாங்கள் சரியா துறை சார்ந்த ஒருவர் என்றால் அவர் சரியா துறை சார்ந்த சில புத்தகங்கள் எழுதி போயிருப்பார். ஆனா இவரை பொறுத்தவரையில இவர் அந்த சட்டகத்துக்குள்ளுக்கு, அந்த புக்ஸுக்குள்ளுக்கு இல்லாம வெளியில வந்து இவருடைய புக்ஸ் எல்லாம் பார்த்தா இவர் தெரியாத ஒரு ஆள் வந்து ஒரு நபர் வந்து இவரை ஒரு சரியா துறையை சார்ந்த ஒரு ஆளாக சில நேரம் கருத மாட்டாரு. உண்மையிலே என்ன இமேஜ் என்ன மனசுக்குள்ளுக்கு இருக்கிற இவருடைய இமேஜ் வந்து ஒரு சரியா துறையா இருந்த நபராக அந்த இமேஜ் இல்லை, அதை தாண்டி விரிந்த ஒரு இமேஜோட தான் இருக்கு. அந்த வகையில இவருடைய கல்வித்துறை சார்ந்த ஆய்வுத்துறை சார்ந்த பங்களிப்பு ஒரு தனி மனிதனாக எவ்வாறு அதை செய்தார் என்பது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமிக்க ஒரு விடயம். ஒரு பல நிறுவனங்கள் சேர்ந்தும் கூட செய்ய முடியாத ஒரு பணியை இவர் செஞ்சிருக்கிறார். இந்த 2 முக்கியமான விடயங்கள் தான் நான் நினைக்கின்றேன் அவருடைய மற்றவர்களிடமிருந்து அவரை தனிப்படுத்துகின்ற மிக முக்கியமான விடயங்களாக. அதே போல் நாங்கள் இன்றுதான் இந்த டேட்டா எவிடன்ஸ் பேஸ்ட் சொசைட்டி இது மாதிரியான விடயங்களை பேசிக் கொள்கின்றோம். ஆனால் ஹவுசேன் ஷேக் அவர்கள் அந்த காலத்தில் இருந்தே இந்த டேட்டா சம்பந்தமான ஒரு பேஷன் அவருக்கு இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவர் டேட்டாவிலே தான் விருத்தி கொண்டு வைத்திருக்கிறார், ரிசர்ச் தான் வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 20 வருட காலம் சேகரித்த இந்த முழுமையான டேட்டாவை அது நான் நினைச்சிட்டேன் ஒரு இமாலய சாதனை தான் நான் நினைச்சிட்டேன். எங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் நாங்கள் உண்மையிலே ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில இலங்கையில நாங்கள் டேட்டா கலெக்ட் பண்றது ஆக கஷ்டமான வேலை. இப்ப நான் ஒரு ஆய்வுக்காக வேண்டி திணைக்களத்தில் இருந்து உத்தியோகபூர்வமாக நாங்கள் சில டேட்டாக்களை கேட்டிருந்தோம். ஒரு நிறுவனத்திடமிருந்து இன்னும் ஒரு திணைக்களத்திடமிருந்து கேட்டிருந்தோம். ஆனால் அவர் அந்த உத்தியோகபூர்வமான அந்த ரெஸ்பான்ஸுக்கு கூட அவர்களிடமிருந்து நாங்கள் திருப்பி கோல் பண்ணி பல முறை கேட்டுத்தான் அவருக்கு அந்த டேட்டாவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ரைட்? அதுலேயே இன்னொரு சிக்கல் இருக்குது. சில டேட்டாக்கள் ரெகுலேஷன் காரணமாக வெளியே கொடுக்க மாட்டாங்க.
ஒன்று இந்த கவர்மெண்ட் அதாவது எங்களோட ஒபிஷியல் சோர்சஸ்ல இருந்து டேட்டா எடுக்கிறன்றது அவர்கள்ட்ட அந்த சம்பந்த போக்குவரமா எனக்கு மிச்ச கஷ்டமான விஷயம். இரண்டாவது என்னென்றால் சில சட்ட ரீதியான விஷயங்கள், உதாரணமாக ஜிஎன் டிவிஷன் செவர அலுவலர் பிரிவில் உள்ள இன ரீதியான பாப்புலேஷனை சட்ட ரீதியாக பெற்றுக்கொள்ளலாம். இது மாதிரியான சில சிக்கல்கள் இருக்கு. அதே போல எங்கட சொந்த அனுபவத்தை நாங்கள் சொன்னால் எங்களோட அன்பர்மார்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 4-5 வருடங்களுக்கு வரும் வரையில நாங்க எக்ஸாமினேஷனால வெளியிட்ட அந்த ரிசல்ட்ஸை நாங்க திருப்பி என்டர் பண்ணி நாங்க திருப்பி அதை அனலைஸ் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரெக்டா டேட்டாவை எங்களுக்கு எடுத்து போயிடலாம். அப்ப இது மாதிரியான இந்த டேட்டாவை கெதர் பண்றேன்னு சொல்றது, இந்த தகவல்களை திரட்டுறது மிக சிரம சாத்தியமான விஷயம். எனக்கு உண்மையிலேயே ஒரு இன்னமுமே அதிசயமா தான் இருக்குது. இதை எப்படி இவர் செஞ்சாருன்றது, இந்த 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 டேட்டாக்களை தொகுத்ததை எவ்வாறு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதிலும் மிக குறிப்பாக வெறுமனே இந்த தகவல்களை அவர் இந்த புத்தகத்துல கொடுத்தில்ல, அதுக்கான சோர்சஸ் சயின்டிபிக்கலி விஞ்ஞானபூர்வமாக அந்த தகவல்களை திரட்டி பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையுமே அந்த டேட்டாவை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்கள், அந்த சோர்சஸ் அந்த அடிப்படை தரவுகள் அந்த விஞ்ஞானபூர்வமாகத்தான் இந்த டேட்டாவா கொடுத்திருக்கிறார். அந்த வகையில இந்த இந்த புத்தகம் இலங்கையில் உள்ள எல்லா முஸ்லிம் நிறுவனங்களும் சேர்த்திருந்தாலும் கூட இதை சாதிச்சிருக்க முடியுமா என்பது என்னை பொறுத்தவரையில சந்தேகமா தான் இருக்குது. அதே போல் இதுல உள்ள ஒவ்வொரு பகுதிகளை பார்த்தா இந்த புத்தகத்துல அவர் மிக முக்கியமான 3 நோக்கங்களை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்காக. முதலாவது, உயர்கல்வி செல்நெறி பற்றிய புலக்காட்சியை ஏற்படுத்தலாம். அதாவது நாங்க சிம்பிள் லாங்குவேஜ் சொன்னா முஸ்லிம் சொசைட்டில ஹையர் எஜுகேஷன்ல யூனிவர்சிட்டியில எப்படியான ஒரு லெவல் இருக்குன்ற சம்பந்தமான ஒரு ஐடியாவும் எடுக்கிறது அல்லது ஒரு மெப் ஒன்று கிரியேட் பண்ணி கொள்வதுன்றது ஒரு நோக்கமாக குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்தது, உயர்கல்விக்கான ஒரு ரோட் மேப் ஒன்று நாங்க எப்படியா திட்டமிட வேண்டும், ஸ்ட்ராட்டஜிக் ரோட் மேப் ஒன்று, இந்த வகையில நாங்க அதை சிக்கல்களை தீர்த்து கொண்டது, அதுக்கான ஆலோசனைகள் என்ன, அதுக்கான பொருள் என்னென்ன இடத்துல பிரச்சனைகள் இருக்குது, இது மாதிரியான ஏரியாக்களை தொட்டு எதிர்காலத்துல அதை எப்படி நாங்க நிவர்த்திக்கலாம் அல்லது அதுக்கான என்ன நாங்க செய்யலாம் என்ற சம்பந்தமான ஒரு நோக்கத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்தது, மிக குறிப்பாக இந்த துறையில் உள்ள சவால்கள் என்ன, சிக்கல்கள் என்ன, அதுக்கான தீர்வுகள் என்னன்ற விஷயத்தை பத்தி பேசியிருக்கிறார். இதற்கும் மேலதிகமாக சில யூனிவர்சிட்டி சம்பந்தமான விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறார். இந்த 3 நோக்கங்களையும் இந்த புத்தகம் அடைந்திருக்கின்றது என்பதுதான் எனது மதிப்பீடு. ஒரு தர்க்கபூர்வமான அந்த முன்வைப்புடன் சேர்த்து முழுமையான தகவல்களையும் இணைத்து, அதே நேரம் இது இலங்கை முஸ்லிம்களின் பல்கலைக்கழக கல்வி என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட இவர் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகத்துடைய பாலிசிஸ் எவ்வாறு, அட்மிஷன் பாலிசிஸ் எவ்வாறு இருந்தது, அதற்குரிய பின்னணி என்ன, அது எவ்வாறு மாற்றமடைந்தது, இது மாதிரியான இந்த கல்விக்கூடத்தில் உள்ள அடுத்த அந்த பேக்ரவுண்ட் நாலேஜ், பேக்ரவுண்ட் விடயங்களையும் குறிப்பிட்டு விட்டுத்தான் முஸ்லிம்களின் கல்வியை பேசியிருக்கிறார். அதாவது அந்த அந்த பின்புலத்தையும் வைத்து முஸ்லிம் கல்வியை முன்வைத்திருக்கின்றார். அந்த வகையிலே ஒரு கம்ப்ரிஹென்சிவான ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கின்றது. அதில் நான் மிக சுருக்கமாக அந்த சாப்டர்ஸ்களிலே என்னென்ன விடயங்கள் என்பதை மிக சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். முதல் 3 பகுதிகளிலுமே பொதுவான பல்கலைக்கழகங்கள் பற்றிய பொதுவான அறிமுகம், பல்கலைக்கழகங்கள் அனுமதி பற்றிய பொதுவான அறிமுகம், பல்கலைக்கழகத்திலே வந்த அந்த அனுமதி கொள்கைகள், அதனால் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு ஜெண்டர் ஒரு அறிமுகத்தை தந்திருக்கின்றார். அதிலே மிக குறிப்பாக அந்த 3வது சாப்டர்ல இருக்கின்ற ஒரு விடயம் தரப்படுத்தல். அதாவது ஏற்கனவே தீவிரவாத ரீதியில், அதாவது ஐலண்ட் வைட் சிஸ்டம் இருந்துச்சு, அதுக்கு பிறகு வந்த அந்த மொழி ரீதியான தரப்படுத்தல், அதுக்கு பிறகு வந்த மாவட்ட ரீதியான தரப்படுத்தல், அடுத்தது புதிதாக வந்த இசட் ஸ்கோர், இதற்குரிய பகுதிகளை இவர் விளக்குகின்றார். இசட் ஸ்கோர் சம்பந்தமான கால்குலேஷனோடு ஒவ்வொரு பாடம் ஒரு எக்ஸாம் ஒரு உதாரணத்தை தந்து அதுக்குரிய கால்குலேஷனை தந்து அதுல என்ன நன்மை என்ன தீமை எப்படி அதை ஒப்பிடுறது எப்படி அந்த வகையிலே ஒரு மிகவும் விரிவான விடயங்களை இந்த 3 பகுதிகள் உள்ளடக்கின்றது. இந்த புத்தகத்தின் இதயம் என்று குறிப்பிட்டால் பொருந்தும். 4வதும் 5வதும் அந்த பகுதிகள் தான் இந்த புத்தகத்துல
கோ ஏரியா மிக முக்கியமான பகுதி. இந்த புத்தகத்தின் ஏறத்தாழ 25 விதமான பகுதிகள் இந்த 4வது 5வது சாப்டர்கள் தான் இருக்கின்றது. 4வது பகுதியிலே முஸ்லிம்களின் பல்கலைக்கழக கல்வி சம்பந்தமான ஒவ்வொரு 1940 2022 வரையான ஒவ்வொரு தசாப்தத்திலும் அந்த பல்கலைக்கழக அனுமதியை அது தொடர்பான தரவுகளை முன்வைத்து அதுக்குரிய அந்த காரணங்களை அவர் ஆய்ந்திருக்கின்றார். அவர் அதை தசாப்த ரீதியாக பிரித்து நோக்கியிருக்கின்றார். ஒவ்வொரு தசாப்தத்திலும் ஒவ்வொரு 10 ஆண்டு ஒரு முறையிலே எவ்வாறு அந்த அனுமதி மாற்றமடைந்திருக்கின்றது, அதில் எதிர்நோக்கிய சவால்கள் என்ன, அதுக்குரிய பின்புலம் என்ன, அதுக்குரிய அரசு சார் தொடர்புல என்ன பிரச்சனை, என்ன பொலிசி சார் தொடர்பான அந்த பிரச்சனை வந்துச்சு, எங்கட சமூகத்துல உள்ளிருந்த பிரச்சனைகள் என்ன, இது மாதிரியான ஒவ்வொரு தசாப்தத்தையும் அவர் விரிவாக ஆராய்ந்திருக்கின்றாரு. அதே நேரம் ஒவ்வொரு அந்த தசாப்தத்துக்குள்ளுக்கு நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுக்குரிய தகவல்களையும் வெவ்வேறாக குறிப்பிட்டிருக்கின்றாரு. அதுவும் மொத்த தகவல் அல்ல. உதாரணமாக 1942ஆம் ஆண்டு எத்தனை பேர் யூனிவர்சிட்டிக்கு போனாங்கன்றது மட்டுமல்ல, அது எந்த ஃபேக்கல்ட்டிக்கு போனாங்க, அதுல ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை, இது மாதிரியான ஒரு டீட்டெயிலான மிக விரிவான ஒரு தரவு பகுப்பாய்வு இந்த பாதிகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ப 1940 எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 2 வீதத்தில் இருந்த அந்த எமது அனுமதி 40 அடுத்தடுத்த பாதிகள் எவ்வாறு விருத்தியடைந்து சென்றிருக்கின்றது, இடையில் ஏற்பட்ட அந்த ட்ரெண்ட் எப்படி, பேட்டர்ன் எப்படி, இது மாதிரியான ஒரு மிக நீண்ட ஆய்வை இவர் இந்த பகுதியில் முன்வைத்திருக்கின்றார். 5வது பகுதியில் இந்த விடயங்களை அவர் தொகுத்து அந்த முழுமையான ஒரு பார்வையை 5வது பகுதியில் அவர் முன்வைத்திருக்கின்றார். அந்த வகையிலே அதே போல் இந்த பகுதிகளில் அவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எமது சமூகம் சார்ந்து எடுக்கப்பட்ட முயற்சிகள் சம்பந்தமான விடயங்களை உள்ளடக்கின்றார். உதாரணமாக அந்த மறுமலர்ச்சி இயக்கம் தொடர்பான விடயங்கள், அதோட பின்னணி, அதால் வந்த விளைவு என்ன, அதால் வந்த பிரயோஜனம் என்ன, அதால பல்கலைக்கழக அனுமதி எவ்வாறு மாற்றமடைந்தது, இது மாதிரியான பகுதிகளையும் அவர் தொற்று சென்றுள்ளார். விசேடமாக 2005 2006 ஒரு வளர்ச்சி இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். அந்த வருஷத்திலே ஒரு அப்நார்மல் இயர் அதுல அந்த ரிசல்ட்ஸ் 2 முறை ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அதால அந்த அது நான் எழுதின அந்த இயர் 2005. அப்ப அந்த வளமையான அனுமதியை தாண்டி சில சிக்கல்கள் இருந்ததுனால ஒரு அப்நார்மலான இயரா இருந்துச்சு. அப்ப அந்த விடயங்கள் அதனாலையும் அந்த அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கலாம்னு நான் கருதுகிறேன். 2006 அதே போல் 87ஆம் ஆண்டு 87ஆம் ஆண்டு தான் நிம்மதி வரலாற்றிலேயே ஆக கூடின பல்கலைக்கழக அனுமதியை பெற்ற ஆண்டாக அவர் அந்த தரவுகளுடன் குறிப்பிட்டிருக்கின்றார். 2000க்கு பிற்பாடான அந்த பகுதிகளிலே பல்கலைக்கழக அனுமதி அதிகரித்து சென்றாலும் அரசாங்க ரீதியில் ஏற்பட்ட அதிகரிப்புடன் அது எவ்வாறு மாறியிருக்கின்றது என்ற விடயங்களையும் அவர் மிக நுணுக்கமாக ஆராய்ந்து முன்வைத்திருக்கின்றார். இந்த வகையிலே இந்த பகுதியை ஒரு தனியான ஆய்வாக நான் நினைக்கிறேன் ஒரு PhD தீசிஸாக எழுதக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றதுதான் என்ற கணிப்பு. இது ஒரு தனியான பகுதியாக இருக்கின்றது. அதே போல் இந்த ஒவ்வொரு தசாப்தத்திலும் நாங்கள் என்ன விடயங்கள் விளைவிட்டோம், என்ன விடயங்களை எடுத்துக்கொண்டோம், இதை தனியாக நாங்கள் ஆராய்ந்து இதை டிஸ்கஸ் பண்ணினாலே எங்களோட எதிர்கால கல்வி திட்டமிடல்களுக்கு மிக பெரும் வாய்ந்த இன்புட்ஸ்களை அந்த பகுதியிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான பகுதி உங்களுக்கு தெரியும், இப்ப கலைத்துறை சார்ந்து அரபு மதரசாக்களில் இருந்து மாணவர்கள் அதிகமாக செல்கின்றார்கள் என்ற ஒரு கிளைம் ஒன்று, ஒரு அடிப்படை விஜயம் இருக்கிறது. அது தொடர்பான தகவல்களையும் இந்த பகுதிக்குள்ள அவர் கிடைக்கின்றார். இது மாதிரி நாங்கள் பல விடயங்களை நாங்கள் கிளைம்களாக சில வெறுமனே நாங்கள் இந்த தரவுகள் இல்லாமல் நாங்கள் சில விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கோம். அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் இவர் தரவுகளை முன்வைத்து தர்க்கபூர்வமாக அது சரியா, அது இல்லையா, அது உண்மையான விடயமா என்று இந்த பகுதிக்குள் இவர் ஆராய்ந்திருக்கின்றார். அதே போல் இன்னும் ஒரு மிக முக்கியமான பகுதிதான்
6வது மற்றும் 7வது பகுதிகளிலே பல்கலைக்கழகத்துக்கு அப்பால் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ், மாஸ்டர்ஸ், பிஹெச்டி போன்ற உயர்கல்விகளிலே எமது முஸ்லிம்களின் நிலை என்ன, அதேபோல் மிக குறிப்பாக வெளிநாட்டிலே கல்வி பயில்கின்ற எமது முஸ்லிம் சமூகத்தின் அங்கத்தவர்கள் பற்றியும் விரிவான ஒரு ஆக்கம் இங்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தடுத்த பகுதிகளிலே நான் மிக விரிவாக குறிப்பிடவில்லை. பெண்களின் கல்வி சம்பந்தமான வேற ஒரு சாப்டர் ஒன்று இருக்கின்றது. அதில் எவ்வாறு படிப்படியாக மாற்றம் அடைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இன்று நாங்கள் ஜெண்டர் பேஸ் சம்பந்தமாக ஆரம்ப காலங்களிலே பேசிக் கொண்டிருந்தோம். பெண்களின் கல்வி முன்னேற்ற வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தோம். இன்று அதில் அடுத்த பக்கத்திலே அப்சைட் டவுனாக இருக்கின்றது. ஆண்கள் பல்கலைக்கழகத்துக்கு நுழைகின்ற அல்லது ஏலெவல் செய்கின்ற ஆண்களின் சதவீதம் என்ன என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த விடயங்களை உண்மையில் அது பெண்கள் பல்கலைக்கழகத்துக்கு நுழையக்கூடாது என்பதல்ல, ஆனால் ஆண்களின் பிரச்சனை என்பது போஸ்ட் பிரச்சனை என்னென்ன சம்பந்தமாக மிக அழகாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக அந்த தரவுகளை உற்று நோக்கினால் நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். அடுத்து மிக முக்கியமான ஒரு பகுதி தான் எமது இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் பேட்டர்ன். நீங்க பார்த்தீங்கன்னா வளமையாகவே மிச்சம் கூடுதலான என்ட்ரன்ஸ் இருக்கிறது வந்து காமர்ஸ்லயும் ஆர்ட்ஸ்லயும் தான் இருக்குது. அது எவ்வாறு மாற்றம் இருக்கின்றது? சயின்ஸ் பகுதியில், விஞ்ஞானத்துறையில் எமது முஸ்லிம் மாணவர்களின் பல்கலைக்கழக நுழைவு எவ்வாறு இருக்கின்றது என்பது சம்பந்தமான ஒரு தனி பகுதியை இவர் உள்ளடக்கின்றார். அதே போல் மாணவர்களுக்கு உதவி பெறக்கூடிய பகுதிகள், ஸ்காலர்ஷிப்ஸ் எப்படி, அது சம்பந்தமான டீட்டெயில்ஸையும் உள்ளடக்கின்ற அதை மிக முக்கியமான ஒரு விடயம். உண்மையில் என்னை பொறுத்தவரை எனது சொந்த அனுபவத்தில் நானும் ஃபுல் பெய்ட் ஸ்காலர்ஷிப் கொண்டுதான் என்னோட டிகிரியை நான் கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு ருஹுனு யூனிவர்சிட்டி கிடைத்திருந்தாலும் அந்த பகுதியில் நான் போறதுக்கு விரும்பல. ஆனால் SSFB என்ற அந்த பஹ்ரைன் ஸ்காலர்ஷிப் பண்ணினால முழுமையாக எனக்கு அந்த டிகிரி வரக்கூடிய முழுமையான பகுதியை அவங்க தந்திருந்தாங்க. இது மாதிரியான தகவல்களையும் அவர் இந்த பகுதியில் உள்ளடக்கி இருக்கின்றார். அதே போல் 11வது பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த முஸ்லிம்களின் பல்கலைக்கழக கல்வியுடைய பின்னடைவுக்கான காரணங்கள் என்ன என்பது சம்பந்தமான ஒரு விரிவான முன்வைப்பை முன்வைத்திருக்கின்றார். எமது சனத்தொகை வீதாசாரத்துக்கு ஏற்ப நாங்கள் பல்கலைக்கழக உணவை பெற்றுக் கொள்கின்றோமா இல்லையா, அதே போல் கலை வணிகத்துறை சார்ந்த பல்கலைக்கழக நுழைவு எவ்வாறு இருக்கின்றது, ஆண்கள் பெண்கள் சம்பந்தமான அந்த பிரச்சனைகள், அதே போல் மிக குறிப்பாக பாடசாலைகளில் உள்ள அந்த வளம் பற்றாக்குறை, ஆசிரியர் பற்றாக்குறை எவ்வாறு இந்த பல்கலைக்கழக நுழைவுக்கு செல்வாக்கு செலுத்துகின்றது, இது மாதிரியான விடயங்களை அவர் தொட்டு செல்கின்றார். எமது கல்விக்குரிய அடுத்த திட்டமிடல்களை நாங்கள் திட்டமிடல்களை மேற்கொள்ளும் போது இந்த 11வது சாப்டரில் உள்ள இந்த சிக்கல்களுக்கு நாங்கள் கட்டாயமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பது எனது ஒப்சர்வேஷன், அதாவது அவதானிப்பாகும். அதே போல் அடுத்தடுத்த பகுதிகளிலே பொதுவாக இலங்கை பல்கலைக்கழகங்களின் தரம், அதில் உள்ள ரேங்கிங் போன்ற பிரச்சனைகள், அடுத்தது மிக குறிப்பாக எமது சமூகம் அறிந்து கொள்ளாத பகுதிகள், உதாரணமாக கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி என்பது நாங்கள் மிச்சம் எங்கள் சமூகத்துல அறிந்து கொள்ளாத ஒரு ஏரியா. இந்த பகுதிகள் சார்ந்த இந்த விடயங்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். ஒரு போனஸாக அவர் யூனிவர்சிட்டியில மாணவர்களுக்கு அவர் முன்வைத்த அந்த யூனிவர்சிட்டி ஸ்பீச்சஸையும் அவர் இதில் உள்ளடக்கின்றார். அப்போ மொத்தமாக நாங்கள் பார்த்தோம்னால் இது ஒரு மிக தர்க்க ரீதியான அனலிட்டிக்கலான, அதாவது பகுப்பாய்வை உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக இருக்கின்றது. முஸ்லிம்களின் கல்வியை ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் என்று குறிப்பிடலாம், அல்லது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் என்று குறிப்பிடலாம். ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டுமல்ல, அதுக்கு அப்பால் சென்று அதற்குரிய சொல்யூஷன்ஸ் என்ன, எவ்வாறு நாங்கள் அதை முன்னேற்றலாம் என்றக்கூடிய இந்த பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு முழுமையான ஆய்வாகத்தான் இந்த புத்தகம் இருக்கின்றது. கல்வி புலத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டாகத்தான் நான் இந்த புத்தகத்தை நான் எடுத்துக்கொள்கின்றேன். அதே போல் நான் இறுதியாக நான்
ஒரு சில விடயங்களை மட்டும் நான் குறிப்பிட்டு விடைபெறலாம் என நினைத்துக் கொள்கின்றேன். எமது எதிர்காலம் இவ்வாறு இருக்க போகின்றது என்ற தொடர்பான ஒரு இன்சைட்டை கொடுப்பதற்காக, ஒரு ஐடியாவை தரத்துக்காக நான் ஒரு சில டேட்டாஸை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். எமது மாகாணத்தில் ஒரு சாம்பிளா எடுத்தா, எமது மாகாணத்துல இந்த ஓலெவல் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, ஏலெவல்ல அந்த அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது இந்த சம்பந்தமான ஒரு ஜஸ்ட் ஒரு மிக சின்ன ஒரு ஐடியாவை நான் தாரேன். ஏலெவல்ல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எமது 2022, 23, 24 இந்த காலப்பகுதிகளில் பயாலஜி ஸ்ட்ரீம்ல முஸ்லிம் பாடசாலைகளோட இந்த பாஸ் ரேட், அதாவது நான் சொல்ற பாஸ் ரேட்ன்றது மினிமம் 3 years எடுத்த அந்த ரேட் வந்து 67%. 2022ல 70%, 66% இந்த நிலையில தான் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் பாஸ் ரேட், 3 years எடுத்த அந்த விடயம். இதெல்லாம் யூனிவர்சிட்டி கிடைச்சுமா கிடைச்சாதானது எங்களுக்கு சொல்ல இயலாது. இது பயாலஜியில மொத்தமாக எமது ஏறத்தாழ இந்த மாகாணத்துக்குள்ளேயே தங்கி படித்திருக்கின்ற மாணவர் எண்ணிக்கை வந்து 155 2022ல, 157 2023ல, ஏறத்தாழ 150 மாணவர்கள் தான் பயாலஜி ஸ்ட்ரீம்ல இந்த 2 மாகாணங்கள்லையும் கேகாலை மாவட்டத்திலேயும் ரத்னபுரி மாவட்டத்திலேயும் இணைந்து இந்த துறையில் இந்த வருடங்கள்ல பரீட்சைக்கு தோற்றி இருக்கின்றார்கள். இதே போல் நாங்கள் பிசிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அதுலேயும் ஏறத்தாழ 3 வருடங்களையும் 55, 58, 64 இந்த ரேஞ்சில தான் இந்த பாஸ் ரேட் இருக்கு. அந்த பிசிக்கல் சயின்ஸுக்குரிய மாணவர்கள் தொகை வந்து நீங்க பாத்தீங்கன்னா 22ல 53, 23ல 60, 24ல 74 மாணவர்கள் தான் இந்த 2 மாகாணங்களையும் உள்ள பாடசாலைகள்ல தங்கி இருந்திருக்கிறார்கள். அப்ப கொமர்ஸ் நீங்க எடுத்துக்கொண்டால் 72% பாஸ் ரேட் இருக்குது 22ல, திருப்பி 66, திருப்பி 69, ரஃப்லி நாங்க பார்த்தோம்னா 70% மாணவ பாஸ் ரேட் தான் இருக்குது. இப்ப நீங்க ஆர்ட்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா கிட்டத்தட்ட 80% பாஸ் ரேட் வந்து இருக்குது. நாங்க திருப்பியும் அதே பேட்டர்ன்ல தான் எடுக்கிறோம். ஆர்ட்ஸ்லயும் காமர்ஸ்லயும் ஹையர் லெவல்ல பாஸ் ரேட் இருக்குது. திருப்பி நாங்க பயோசயின்ஸ் மேக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி 50 to 60, 50 to 60% பாஸ் ரேட்ல தான் நாங்க இருக்கிறோம். ரைட். அடுத்தது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எமது மாகாணத்திலிருந்து வெளி மாகாணங்களுக்கு சென்று பெரிய மெசிவ் ப்ரொஜெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், 1000 புல்லுகள்ல போட்ட ஒரு ப்ரொஜெக்ட்ஸ், அப்படியான ப்ரொஜெக்ட்ஸ்ல எல்லாம் போய் படிக்கிறாங்க. இந்த டேட்டா இல்லை. இது நான் சொல்றது வந்து பாடசாலையின் கூட போய் பாடசாலையிலே இந்த கல்வி கற்ற மாணவர்கள் தான் சொல்றேன் நான். இன்ஜினியரிங் டெக்னாலஜியை பொறுத்தவரையில அதுலேயும் 50% தான் அந்த பாஸ் ரேட் இருக்குது. அப்ப பயோசிஸ்டம் டெக்னாலஜியில கிட்டத்தட்ட 80% ஒரு பாஸ் ரேட், 80-83% பாஸ் ரேட் இருக்குது. அப்ப இதுல இன்னும் ஒரு பேட்டர்னும் உங்களுக்கு விளங்குது என்னென்றால், பொதுவாக பிஎஸ்டிக்கு வந்து கேர்ள்ஸ் தான் கூட போவாங்க. அப்ப அதுல பாஸ் ரேட் வந்து கூட இருக்குது. ரைட். இடெக்ல பொதுவாக பாய்ஸ் தான் போவாங்க. அப்ப அதுல பாஸ் ரேட் திருப்பி லோ லெவல்ல தான் இருக்குது. அதே மாதிரி ஆர்ட்ஸ்லயும் பொதுவாக கேர்ள்ஸ் தான் கூட. ரைட். அப்ப அந்த பாய்ஸ் கல்வி தொடர்பான பிரச்சனை ஒன்று இருக்குது. அதே போல் நாங்க சாதாரணமாக நாங்க பார்த்தோம்னா இந்த 3 வருடங்கள்லயும் எங்களோட ஓவரால் பாஸ் ரேட் வந்து 70, 65, 70 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் நாங்க எங்களோட கிட்டத்தட்ட ஓலோல பொறுத்தவரையில எமது மாகாண மட்டத்தையும் தாண்டின ஒரு லெவல்ல எமது அந்த ரிசல்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஃபெயில் ஆகிற எண்ணிக்கையை வந்து கன்சிடபிள் அமௌண்டான மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆகிறாங்க. ரைட். அப்ப இது மாதிரியான ஒரு எதிர்காலத்துல ப்ரொஜெக்ஷன் இப்படித்தான் இருக்கு. அப்ப நாங்க இந்த 2 இந்த அனாலிசிஸையும் எடுத்து அதில் உள்ள சஜஷன்ஸையும் அதுக்கு அந்த அந்த அவரோட முன்வைப்புகளையும் வைத்து நாங்க ஒரு சமூகம் என்ற வகையில மிக ஒரு கம்ப்ரிஹென்சிவான பிளானோட நாங்க செய்யலைனால் எங்களுக்கு எதிர்காலத்துல ஒரு சிக்கலான நிலைமை வரலாம்ன்றதான் இருக்குது. அந்த வகையில நாங்க கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் ஒரு சில பகுதிகளை மட்டும் நான் குறிப்பிட்டு முடித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே நாங்க அந்த கோஹோர்ட் அனாலிசிஸ் நாங்க இதுவரை செஞ்சில்லை. உதாரணமாக நாங்க கிரேட் 1ல எத்தனை மாணவர்கள் பாடசாலைக்கு வராங்க, அந்த மாணவர்கள்ல
11ஆம் ஆண்டுல எத்தனை பேர் பாஸ் ஆகுறாங்க, திருப்பி A level முடியும் போது எத்தனை பேர் பாஸ் ஆகுறாங்க, இது மாதிரியான இடையில ட்ராப் அவுட் எத்தனை, இது மாதிரியான ஒரு அனாலிசிஸ் வந்து நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் செஞ்சு இல்லை. நாங்கள் இந்த சொசைட்டில இப்படி ஒரு அனாலிசிஸ் ஒன்றும் இல்லை. அப்ப இதை பார்த்தால் தான் எங்களுக்கு விலகும் ட்ராப் அவுட் எவ்வளவு இருக்குது, எந்தெந்த கட்டங்கள்ல அவர் விலகுறாங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ் ரேஷியோ எப்படி போகுதுன்னு, இது மாதிரியான விடயங்கள். அதே போல் சில ஏரியாஸ் இருக்குது மார்ஜினலைஸ்டான இடங்கள். உதாரணமாக ரத்னபுர டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்க தமிழ் மொழி மூலமே இந்த விஞ்ஞானத்துறை சார்ந்த கல்வியை மேம்படுத்துறதுல நிறைய சவால்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நாங்க மிக கஷ்டப்பட்டு தமிழ் மொழி பாடசாலை ஒன்று கனகநாயகம், அடுத்தது செயின்ட் ஜோன்ஸ், ரக்வான செயின்ட் ஜோன்ஸை நாங்கள் டெவலப் பண்ணினோம் இந்த கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்குள்ளுக்கு. அதே மாதிரி ஜெயலலிதா தேசிய பாடசாலையில சயின்ஸ் ஆரம்பிக்கிறோம், திருப்பி நிப்பாட்டுறோம். அதுக்குரிய டீச்சர்ஸ் மாற தேட்டது மிகப்பெரிய சிக்கலா இருக்குது. இது மாதிரியான சில பொக்கட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது, பொக்கட் ஏரியாஸ் இருக்குது, அங்க எங்களுக்கு இது மாதிரியான சிக்கல்கள் இருக்குது. அப்ப நாங்க டீப்பா இன்னும் ஃபோக்கஸ் ஆகி நாங்க ஆராய வேண்டிய நிலைமை இருக்குது. அதே போல பொதுவான எல்லா இடத்துலயும் ஒரு சிக்கலான விடயம்தான் டீச்சர்ஸ் ஷார்டேஜஸ். அதே மாதிரி அதையும் விட குறிப்பாக பிரின்சிபல் ஷார்டேஜஸ், தரம் வாய்ந்த அதிபர்கள் சம்பந்தமான பிரச்சனை எல்லா ஏரியாலையும் குறிப்பாக இருக்குது. அடுத்தது எங்கட இப்ப நாங்க பொதுவாக ஒரு சமூகமாகவே நாங்க பொதுவாக இந்த ஷோர்ட் கட்ஸுக்கு போறதுக்கு தான் மிச்சம் விருப்பம். அதனால நாங்க எங்கிட்ட அந்த பாடசாலைகளை வளப்படுத்தாம இப்போ பண்ணாம நாங்க ஷோர்ட் கட்ஸாக அந்த ப்ரொஜெக்ட்ஸுக்கு நாங்க வைத்திருக்கோம். வேற எந்த சமூகத்திலையும் நாங்க கண்ட வகையில இந்த ப்ரொஜெக்ட் ஒரு கன்செப்ட் இல்லை. சிங்கள சமூகமா இருக்கட்டும் அல்லது தமிழ் சமூகமா இருக்கட்டும், அவர்களோட அந்த ப்ரொஜெக்ட் கன்செப்ட் இல்லை. இப்ப நாங்க அது பாடசாலையுடன் இணைந்ததாக சில ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கு, அது வேற விடயம். அது அல்லாம வெளியில முழுமையாக பாடசாலைக்கு வெளியே நாங்கள் இந்த திட்டங்களை இந்த ப்ரொஜெக்ட்ஸை கொண்டு வருவது சரியா இல்லையா, அதான வார விளைவுகள் என்னன்றது அது சம்பந்தமான ஒரு சில தகவல்களை இந்த புத்தகம் உள்ளடக்கி இருக்கின்றது. இதுல விளைவு என்ன சம்பந்தமாக நாங்க டீட்டெயில் ஆராய வேண்டியிருக்கிறது. சில நேரங்கள்ல அந்த கல்விக்கான செலவு காரணமாக விஞ்ஞானத்துறை சார்ந்த அல்லது அந்த துறைகளுக்கு மாணவர்கள் போறதுல ஒரு சிக்கல் இருக்கிறதா என்ற பிரச்சனையும் மிக முக்கியமான வினாவாக இருக்கின்றது. ஆகவே இது போன்ற விடயங்களையும் நாங்கள் எதிர்காலத்திலே ரோப்சேன்ஷே அவர்கள் உட்பட இந்த சமூகம் அவதானிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். இறுதியாக நான் அவருடைய புத்தகத்திலிருந்தே ஒரு பகுதியை கோட் பண்ணி முடிக்கின்றேன். அவர் நான் ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட புத்தகத்திலேயே ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அது எனக்கு அந்த 9ஆம் ஆண்டிலேயே எனது மனதில் பதிந்த ஒரு விடயம். அன்டோனியோ கிராம்ஸ்கி என்ற அந்த ஒரு அறிஞர் புத்திஜீவிகளை 2 வகையாக பிரிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முதலாவது வகையான புத்திஜீவிகள் ட்ரெடிஷனலான கன்சர்வேட்டிவான இன்டெலெக்சுவல்ஸ், அதாவது அவரது துறை சார்ந்து அவர் நிறைய பங்களிப்புகளை செஞ்சிருப்பாரு. அவர் டாக்டர்னா அவரோட துறையில ஒரு பெஸ்ட் டாக்டரா இருப்பாரு. ஆனா அவர் சமூகத்துல அவரை காணலாமே, சமூகத்துல அவர் எந்த ஒரு வேலையும் செஞ்சுக்க மாட்டார். ஆர்கானிக் இன்டெலெக்சுவல்ஸ் இன்னொரு வகையை பற்றி அவர் குறிப்பிட்டாரு. உயிர்ப்புமிக்க புத்திஜீவிகள் வந்து நான் நினைச்சேன் அந்த வசனத்தை பாவிச்சு சரியா இருக்கும் ஞாபகத்துல நான் சொல்றேன். உயிர்ப்புமிக்க புத்திஜீவிகள் அந்த ஆர்கானிக் இன்டெலெக்சுவல்ஸ் அந்த பகுதியினர் தமது சமூகத்தில் உள்ள அந்த தமது துறை சார்ந்த அறிவுக்கு அப்பால் சென்று தமது சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள், சிக்கல்கள், அந்த கன்டெக்ஸ்டுக்கு அந்த பிரச்சனைகளை அவர் எடுத்து அதுக்குரிய சொல்யூஷன்களை டெவலப் பண்ணி அதுக்காக உழைக்கின்றவர்களாக இருக்கின்ற அந்த தொகுதியினர். அந்த வகையில் ரவுசேன் ஷேக் அவர்கள் வெறுமனே ஒரு துறை சார்ந்த புத்திஜீவி மட்டுமல்ல, சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள், மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கான பங்களிப்புகளாகத்தான் அவரது இந்த நூல்களும் அவரது இந்த பணியும் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் அல்லாஹ் தஆலா அவருக்கு நீண்ட ஆயுளை வழங்கி எதிர்காலத்திலே மென்மேலும் இந்த பங்களிப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இந்த விழாவின் சிறப்பு விருந்தினருக்கான நினைவு சின்னம் வழங்க வைக்கப்பட உள்ளது. நினைவு சின்னத்தை வழங்குவதற்காக பள்ளிகள் பரிவாரண சபை உப தலைவர் அல்ஹாஜ் இம்ரான் நவாஸ் அவர்களையும் செயலாளர் அல்ஹாஜ் நரீம் அவர்களையும் அன்பாக மேடைக்கு அழைக்கின்றேன். நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்வதற்காக எமது இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர் சபரகம மாகாண பிரதி கல்வி பணிப்பாளர் SLES M. அன்ஷா அவர்களையும் அன்பாக அழைக்கின்றேன்.
தொடர்ந்து பல ஆண்டு கால உழைப்பு, தேவை, ஆய்வு ஆகியவற்றின் அறுவடையாக மலர்ந்துள்ள இந்த அறிவு பொக்கிஷத்தின் முதல் பிரதிகள் வழங்கி வைக்கப்பட உள்ளது. நூலின் முதல் பிரதிகளை வழங்கி வைப்பதற்காக சிறப்பு விருந்தினர் சபரகம மாகாண கல்வி பிரதி பணிப்பாளர் திரு எம் அன்ஷாப் அவர்களையும், கௌரவ அதிதி அல்ஹாஜ் எம்எல்எம் நவாஸ் அவர்களையும், நூலாசிரியர் கலாநிதி ரவுசைன் அவர்களையும் அழைக்கின்றேன். முதலாவது பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக முதலாவது பிரதி அல்ஹாஜ் எம்எல்எம் நவாஸ் அவர்கள் பெற்றுக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இமாம் அஷேக் ரஷாத் சமான் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக பலாங்குடை ஜெயிலானி தேசிய பாடசாலையின் அதிபர் திருமதி ஆர் சுகந்தி. அடுத்ததாக காதி நீதிபதிகள் சம்மேளன தலைவர் அல்ஹாஜ் இமாம் யஹ்யா. பலாங்குடை பள்ளிகள் பரிமாண சபை செயலாளர் அல்ஹாஜ் இப்னம் நலி, அல்ஹாஜ் எம்ஐஎம் ஃபஸ்மி ஃபர்ஹான், அல்ஹாஜ் எம்எம் ரிஷான் மஹதூம், அல்ஹாஜ் எம்எஸ்எம் மர்சூக், அல்ஹாஜ் எம்எல்எம் காமில், அல்ஹாஜ் ஏஎம் நிசார்தீன், அல்ஹாஜ் எம்டிஎம் தனு, அல்ஹாஜ் எம்டிஎம் நசீர், அல்ஹாஜ் கியாஸ் சலாம், சகோதரர் மிஸ்டர் ரஷீத், அல்ஹாஜ் ராசிக். அடுத்ததாக கலாபூஷணம் ஏசிஎம் ஜுனைதி, ஜிஎம் ஷஹ்மி நலிமி, ஜெயிலானி தேசிய பாடசாலை எஸ்டிசி செயலாளர் ஜேஎம் ஃபாரிஸ், சகோதரர் எம்ஜேஎம் ஹிஷாம், ஃபுர்கான் பள்ளி பரிபாலன சபை பொறுப்பாளர் இமாம் அமீன், எழுபதுக்கும் மேற்பட்ட நூல்களை அதிபர் நெல்மியாவின் நற்பெயர் ஆழ்ந்த தேடல் செல்வான எழுத்தாற்றல் கொண்ட கலாநிதி ரவுசைன் அவர்கள் தனது இந்த மகத்தான ஆய்வு பயணம் குறித்தும் அவர் சந்தித்த சவால்கள் மற்றும் இந்த நூல் சொல்லும் தீர்வுகள் குறித்தும் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தற்போது மேடைக்கு வருகிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் யௌமிddin.
நிகழ்வுடைய பிரதான அதிதி சகோதரர் அன்சப் அவர்களே, நவாஸ் ஹாஜியார் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற நண்பர் சட்டத்தரணி, கல்வியலாளர், உளவியல் ஆலோசகர் நவீம் அவர்களே, ஜெயிலானி தேசிய பாடசாலையினுடைய அதிபர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் முக்கியத்துவமானவர்கள், நேரத்தை கற்றுக்கொண்டு உங்கள் அனைவரையும் விழித்தவனாக உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தினுடைய இறுதிப் பகுதியில் அமெரிக்காவில் இருந்து ஒரு விமானம், B-2 என்று அழைக்கப்படும் ஒரு விமானம் ஈரானை நோக்கி பறந்து வந்து ஈரானுடைய 3 முக்கியமான யுரேனிய சரிவாக்க மையங்கள் மீது, சொர்தோ, நட்டான்ஸ் அண்ட் இஸ்பஹான் 3 மீதும் அந்த B-2 விமானத்தில் இருந்து பல 100 குண்டுகளை கீழே இறக்குகிறார்கள். அந்த குண்டுக்கு BBB என்று பெயர், பங்கர் பஸ்டர் பம். அது பூமியில் வீசப்படும் பொழுது கிட்டத்தட்ட 15 மீட்டர் பூமியை தோண்டிக் கொண்டு உள்ளே இருக்கின்ற ஒன்றை தாக்கி அளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அந்த தாக்குதலில் வாஷிங்டன் வெற்றி பெற்றதா இல்லையா என்பதற்கு அப்பால், அந்த தாக்குதலை நடத்திவிட்டு B-2 அமெரிக்காவை நோக்கி பயணிக்கும் வரைக்கும் ஈரானுடைய ரேடரிலே அது வந்ததும் போனதும் தெரியவில்லை. That's called the power of knowledge. இதைத்தான் நாங்கள் சொல்றோம், அறிவின் உடைய பலம் என்று. இதில் இருக்கிற எத்திக்கல் இஷ்யூவை பத்தி நான் பேசவில்லை. ரேடருக்கு உட்படாமல் ஒரு விமானத்தை நாங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? They researched and ultimately they could find out. அதை அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்திருக்கின்றது. ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? குர்ஆனுடைய 6566 வசனங்களில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான சொற்களிலே 750 முறை மீட்டப்பட்ட சொல் நாலேஜ், அறிவு. ஒரு சமூகம், ஒரு நல்லடியார், ஒரு சாலிகான மனிதர், ஒரு ஹனீஃப், சிலை வணக்கத்தில் ஈடுபடாத ஒரு மனிதர் தன்னுடைய சமகால சமூகத்தை பார்த்து அதனுடைய பாவங்கள், அனாச்சாரங்கள் இவற்றையெல்லாம் கண்டு மனம் வெம்பி இதில் ஒரு நல்ல மாற்றம் நிகழ வேண்டுமே என்று ஒரு மலை குகையிலே ஒதுங்கி தியானம் செய்கின்றார். அப்பொழுது ஒரு வான தூதுவர் அவருக்கு முன்னால் தோன்றி, நீங்கள் எதிர்பார்க்கின்ற, கனவு காண்கின்ற ஒரு நல்ல மாற்றம் இந்த சமூகத்தில் நிகழ வேண்டுமா? அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். You have to read. You have to search the knowledge. அறிவை தேடுங்கள். அஃபலா யன்துரூன், அஃபலா யததப்பரூன், அஃபலா யதஃபக்கரூன், அஃபலா யதஃபக்கஹூன். ஆராயுங்கள், தேடுங்கள், சிந்தியுங்கள், பகுத்தறிவை பிரயோகிங்கள், பயன்படுத்துங்கள் என்ற பிரயோகங்கள் இதெல்லாம் சேர்த்து குர்ஆனிலே 750 இடங்களிலே, அது அந்த வார்த்தை மட்டும்தான் 750 தடவைகள் குர்ஆனிலே மீட்டப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே முஸ்லிம் சமூகத்தை பற்றி 2 வெகுமதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, you are the best community in the world, குந்தும் ஹைரு உம்மா. இரண்டாவது இறைவன் சொல்கிறான், you have to lead the world, நீங்கள் தான் இந்த உலகத்தை வழிநடத்துகின்ற தலைமை வழங்குகின்ற சமூகம். அது ரெண்டும் உங்களிடம் இருக்க வேண்டும் என்றால் உங்களிடம் 9 குவாலிட்டிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் you must have. முதலாவது என்ன தெரியுமா? You have to be a knowledge society. அதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இன்னா அன்ஸல்னா ஹதீத ஃபீஹி பஅஸுன் ஷதீதுன் வ மனாஃபிஉன் லின்னாஸ். நாங்கள் இரும்பை இறக்கி இருக்கிறோம். இரும்பு உண்மையிலே பூமியில் உருவாகின்ற ஒன்றால் 1978ஆம் ஆண்டு ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு சொன்னாரு, உண்மையில் அதை பூமியில் உருவாகவில்லை, இது ஆல்ரெடி வானத்தில் எந்த குறிப்பிட்ட அளவு பூமியில் இறக்கப்பட்டிருக்கின்றது.
தட்ஸ் வாஸ் தி ரிசர்ச் ஃபைண்டிங். நாம் அதை இறக்கி இருக்கிறோம், அதில் நிறைய பயன்பாடுகள் ஒன்று, அது மிகப்பெரிய பலு சக்தி வாய்ந்த ஒன்று என்று 1446 ஆண்டுகளுக்கு முன்பு இறங்கிய ஒரு வசனத்திலே இறைவன் சொல்றான். அன்பார்ச்சுனேட்லி இன்னுமே ஒரு அறிஞர் சொன்னார், இன்ஹாதிஹி உம்மா உம்மத்து சூரத்துல் ஹதீத், இந்த சமூகம் சூரத்துல் ஹதீத் இரும்பை பற்றி ஒரு அத்தியாயத்தை கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் இன்னும் அந்த சமுதாயத்துக்கு இரும்பை பயன்படுத்துகின்ற கைத்தொழிலை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். பாத்தீங்கன்னு சொன்னா 200 கோடி மக்களில் முஸ்லீம்களே 30 கோடி பேர் எழுத வாசிக்க தெரியாது. 56 முஸ்லீம் நாடு ஒரு நாடும் அபிவிருத்தி அடைந்த நாடு இல்லை, இண்டஸ்ட்ரியலைஸ் கண்ட்ரி இல்லை, டெவலப் கண்ட்ரி இல்லை, ஒரு வல்லரசு இல்லை. இந்த பாரசீக வளைகுடாவிலே ஆப்ரஹாம் லிங்கன் என்று சொல்லுகிற கப்பலை வச்சுக்கொண்டு 3 வாரம் கடந்து விட்டது அமெரிக்காவுக்கு. ஈரானுக்கு அடிக்கிறே இல்லையா என்று யோசிக்கிறான். ஏன் யோசிக்கிறான்? அடித்தால் பயங்கரமாக அவன் திருப்பி அடிப்பான், நோ டவுட். அவருடைய சூப்பர்சோனிக் ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல 1500 ஏரியல் டிஸ்டன்ஸை தாண்டி குறிப்பிட்ட இலக்கை சுக்குநூறாக்க உடைக்கும் ஆற்றல் கொண்ட தொழில்நுட்பத்தை அவன் வளர்த்து வைத்திருக்கிறான். தட் இஸ் a power. நீங்க இதுக்காக இஸ்லாம் உலகத்துக்கு வந்தது இதுக்குன்னா இறை தூதரை பார்த்து என்ன சொல்கிறான் இறைவன்? நீ போருக்கு போனால் நீங்கள் கொண்டு செல்கின்ற ஆயுதங்களை பார்த்து எதிரிகளுக்கு பயம் பெற வேண்டும். That is the power of knowledge. Unfortunately, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கூலுக்கு வயசுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகாத பிள்ளைகள் உள்ள நாடுகள் எல்லாம் முஸ்லிம் நாடுகள். நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. 56 முஸ்லிம் நாடு ஆர்கனைசேஷன் இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ்ல இருக்கிறாங்க. அனுவலி அவனோட பட்ஜெட்ல 2.5% தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து ரிசர்ச்சுக்கு ஒதுக்குறாங்க. அமெரிக்காவில் 14% 35% ஒதுக்கப்படுகிறது. 400 மில்லியன் அரேபியர்களுடைய வாசப்படியில் 63 லட்சங்களோடு கொண்டிருக்கின்ற யூதர்களுடைய இஸ்ரேல் என்கிற என்டிட்டியிலே தங்களுடைய சொந்த மொத்த பட்ஜெட்டிலே 13% ஒதுக்குகிறார்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச். So the knowledge, first knowledge, குர்ஆன் சொல்லுது first knowledge. இரண்டாவது சொல்ற உம்மத்து ரப்பானியா, நீங்கள் ரப்போடு இருக்கிற சமுதாயம். இருக்கிறோமா? வீக் அவுட். மூன்றாவது சொல்ல நீங்க ஐக்கியமான சமுதாயம். உம்மத்துல் வஹதானியா, நோ, நாங்க அவுட். எல்லாம் கட்சி, உளவு, நாடு, தேசம் எல்லாம் பிரிஞ்சிருக்கிறோம். மூணாவது சொல்ல நீங்க ஒரு தர்வா சமூகம். இருக்கிறோமா? இல்ல. நாலாவது சொல்ற நீங்க ஒரு நடுநிலையான சமூகம். இருக்கிறோமா? இல்ல. அஞ்சாவது சொல்ற நீங்க எல்லாம் ஒரு உண்மைக்கு மட்டும் சாட்சி பகர்கின்ற சமுதாயமான இருக்கிறோமா? இல்லை. ஆறாவது சொல்கிறார் நீங்கள் ஒரு குளோபல் சொசைட்டி. நாங்கள் அந்த ஃபீலிங்கோட இல்லை. ஏழாவது சொல்றார் நீங்கள் உம்மத்துல் இமாரா, இந்த பூமியை வளப்படுத்துகின்ற சமுதாயம். நாங்கள் அப்படியும் இல்லை. எட்டாவதாக இறைவன் சொல்கிறார் நீங்கள் ஒரு இறைவனுடைய பிரதிநிதியாக இருக்கிற சமுதாயம். நாங்கள் அப்படியும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களை, எல்லாவற்றுக்கு மூலம் நாங்கள் ஒரு அறிவு சமூகமாக இருப்பது. குர்ஆன் சொல்வதற்காக நீங்கள் பேஸ்புக்கும் இன்டர்நெட்டும் வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாகிராமும் பார்த்து ஒரு அறிவாளியாக இயலாது, உலகத்தை புரிந்து கொள்ள இயலாது. அது சும்மா ஈவெண்டுகள் எங்களுக்கு சொல். இந்த பின்னணியிலேதான் இந்த நாட்டில் முழு உலகிலும் முஸ்லிம் சமூகத்துடைய ஆகப்பெரிய பின்னடைவு பாருங்க. 73 பெட்ரோலியம், 40 நேச்சுரல் கேஸ், எல்லா நீண்ட நதிகளும் எங்களோட ஊரடுத்து ஓடுது. நைல் நதி, யூப்ரிஸ் நதி ஓடுது, டைகிரிஸ் நதி ஓடுது, மொசாம்பிக் நதி ஓடுது, நைகர் நதி ஓடுது. அணு ஆய்வு செய்வதற்கான யுரேனியம் உள்ள கையில இருக்குது. விவசாயம் செய்வதற்கான மேய்ச்சல் தரைக்கு எல்லாம் இருக்கு சூடாலே, அல்ஜீரியாவிலே. ஆனா எல்லாம் இருந்தும் நாங்கள் உலகத்தில் காஷ்மீரிலே, பலஸ்தீனத்திலே, செச்சினியாவில, பொஸ்னியாவில, கொசோவாவில அடிபடுகிறோம். லாஸ்ட் வார்ல இஸ்ரேல் பயன்படுத்தி ஆயுதம் பாருங்க. காசா மக்களுக்கு அடிச்சுக்கான். அந்த குறிப்பிட்ட மக்கள் செறிவான இடத்துல அப்படி அடிச்சா ஆயுதம் போய் தாக்கிறதுக்கு பிறகு அந்த இடத்துல பார்த்தா ஒத்தரிங்கானல்ல. What happened? 3500 செல்சியஸ் வெப்பம் கொண்ட ஆயுதம் அடிச்ச உடனே எல்லாம் ஆவியா போயிட்டாங்க. அமெரிக்கா கொடுத்த ஆயுதம். நாங்க இப்படி முஸ்லிம் உலகத்திலே முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். சோ இதுக்கெல்லாம் அல்டிமேட் பர்சன் இருக்கிறது. நான் சொல்லுவேன், நாங்க ஒற்றுமை இல்லை அல்லது ஆன்மீகம் இல்லை. உண்மை ஒற்றுமையும் ஆன்மீகமும் அறிவும் மூன்றும் தான். ஒற்றுமையும் ஆன்மீகம் எப்ப வரும் தெரியுமா? அறிவு வந்தா வரும். وَعَلَمْ أَنَّهُ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ. First you know there is no God, then believe. அப்ப இந்த knowledge
இலங்கை முஸ்லீம்கள் குறிப்பாக கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக நான் 6 பிரதானமான ஆய்வுகளில் ஈடுபட்டு அதில் ஒன்றுதான் உண்மையிலே இந்த நூலை பற்றி படுத்த ஆய்வாளருக்கும் சொல்வதற்கு நேரம் இருக்காது, எனக்கும் சொல்வதற்கு நேரம் இருக்காது. என்னால் 20 வருஷம் செய்த ஒரு உழைப்பை ஒரு 20 நிமிடங்களில் சொல்ல முடியாது. ஒன்றை சொல்கிறேன், எப்பொழுதுமே ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டுகின்றவர்கள், எதிர்காலத்தை பார்க்கின்றவர்கள், எதிர்கால நோக்கில் ஒரு சமூகத்துடைய தேவைகளை திட்டமிடுகிறவர்கள், இவர்கள் யார் என்று சொன்னால் உயர்கல்வி பெற்றவர்கள். those who gain high education. சோ ஒரு சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தில் முன்னேற்றத்தில் தவிர்க்க முடியாமல் உயர்கல்விக்கு ஒரு முக்கிய உயர்கல்வி மீன்ஸ் எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டியில ஏலவெலுக்கு பிறகு இருக்கிற எல்லா கல்வியும் நாங்கள் உயர்கல்வின்னு சொல்லுவோம். அதுல பல்கலைக்கழகம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பல்கலைக்கழக கல்வி மட்டும்தான் உயர்கல்வி இல்லை, தொழில்நுட்ப கல்வி, தொழிற்கல்வி, அது மாதிரி பல்கலைக்கழக கல்வின்னு 3 கல்விகள் உண்டு. அப்ப இந்த 3ஆம் நிலை கல்வியில் இருக்கிற 4 கல்வியில 3 கல்வி, 4 கல்வி இருக்கிறது. முதியோர் கல்வி, adult education, technical and தொழிற்கல்வி, vocational and university. University is most important. இந்த பல்கலைக்கழகங்கள் 1942 ஐவரி தலைமையில் பிரிட்டிஷ்காரன் ஹியூஸ்டன் காலேஜிலே தொடங்கி அதுக்கு சரியாக 10 வருஷத்துக்கு கூட பேராதனைகளை மாற்றி யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன் என்று மாற்றினார். 1978 பல்கலைக்கழக மானிய ஆணைகள் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு சிலோன் என்ற இடத்துல எல்லாம் ஸ்ரீலங்கா என்று மாற்றி இலங்கையில் 17 பல்கலைக்கழகம் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அண்டர் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இருக்கிறது. சில யூனிவர்சிட்டிஸ் 6 யூனிவர்சிட்டிஸ் அதே யூனிவர்சிட்டி தட்ஸ் ஆல்சோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி நாட் அண்டர் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் UGC. அது சில மினிஸ்ட்ரிகளை உதாரணமா ஜான் கொத்தலாவலி யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான். 2CS எடுத்தா நீங்க 14,70,00,000 நீந்தா 2CS ஓட உங்களுக்கு டாக்டர் ஆகலும். அது எஜுகேஷன் இருக்கிற ஏற்றத்தாழ்வு, அதை பத்தி நான் இங்க பேசவில்லை. சோ ஓஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, சமுத்திர யூனிவர்சிட்டி ஆஃப் இலங்கை இருக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டி. அது மாதிரி இந்த பாலி பிக்ஷி யூனிவர்சிட்டி, ஜான் கொத்தலாவலி யூனிவர்சிட்டி. அப்ப இந்த உயர்கல்வி துறையில் 42 முதலாவது 925 பேர் ஈடுபட்டாங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சில். ஐவர் ஜெனிஸ் பிரிட்டிஷ்காரன் காலத்துல 25 பேர் முஸ்லீம்கள், ஒரு பொம்பளை, முஸ்லீம் பொம்பளை, 24 ஆம்பளை, ஒரு பொம்பளை. 2000ஆம் ஆண்டு வரைக்கும் பெண்களுடைய வீதாசாரம் ஆக குறைஞ்சிட்டு. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 2022-23 கல்வி ஆண்டிலே 220 பேர் மெடிசின் எடுத்து படிக்காங்க முஸ்லிம்ஸ். வரலாற்றில் as never before. மொத்த தொகையில் 11%. நாங்க 10% அணிகம் பாப்புலேஷன்ல நாங்க 10%, 11% போய் இருக்கிற மெடிசின்ல. நல்ல நற்செய்தி. அதுக்கு அப்சைட் டவுன் அதுல ஒரு துக்ககரமான செய்தி என்றால் அதுல 180 பேர் பொம்பளை பிள்ளை. பயங்கரமான சிச்சுவேஷன். மெடிக்கல் ஃபேக்கல்டி பிள்ளைகள் திரும்பி வந்து டாக்டர் ஆகிவார பொம்பளை பிள்ளைகளுக்கு யாரு மாப்பிள்ளை தருது? நியமிக்கிறவனும் ஆட்டோ ஓட்டுறவனும் தான் இப்ப மாப்பிள்ளையா ஆல்ரெடி கிராஜுவேட், கிராஜுவேட் பொம்பளைகள் அப்படி கல்யாணம் முடிக்கிற நிலைமை வந்துட்டு. சோ மினிமம் 50-50 இல்லை என்றால் அதுல லாங் டேர்ம் பெரிய இம்பாக்ட் எல்லாம். அந்த புத்தகத்துல நிறைய ஏற்பட்ட விஷயம். இந்த புத்தகத்துல என்ன விசேஷம் என்னென்றால் சிங்கள சமுதாயம் நாங்க யூனிவர்சிட்டியில 42 எத்தனை பேர் போயிருக்கிறோம் பார்க்கணும். இந்த புத்தகத்துல தமிழ் சமுதாயம் பார்க்கணும். ஏன்னா நான் ஒன்றை மட்டும் எடுக்கல, எத்னிக் ரேஷியோ கம்பேரிசனுக்காக நான் எல்லா சமூகங்களுடைய தரவுகளையும் தான் திரட்டி இருக்கின்றேன். நான் அந்த பிரின்சிபலோட கைக்குள்ள சொன்னேன், தமிழ் சமூகத்தை பற்றி 42 எத்தனை பேர் போனாங்க தமிழர்கள் யூனிவர்சிட்டி கண்டதுல இருந்து 2022 பேர் எத்தனை பேர் போனாங்க. நான் இது வரலாற்று ஆவணம் மட்டுமல்ல, நான் எல்லாத்தையும் கம்ப்ரஹென்சிவா பார்க்கிறேன். ஆவணம் மட்டுமல்ல, இது உண்மையிலே கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, இப்பொழுது உண்மையில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, சந்தேகம் இல்லை. கோட்டாபய அரசாங்கம் 10,000 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒரே அடியில கூட்டினதால் நாங்க எங்களோட பாப்புலேஷன் அந்த ரேட்டுக்கு நாங்க வந்துட்டோம். நல்ல இது சஸ்டைன் ஆகணுமா இருந்தால் ஃபியூச்சர்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? கலை முகாமையிலிருந்து நாங்களே வணிகத்துக்கு போகணும், வணிகத்தை இந்த விஞ்ஞானத்துக்கு போகணும், விஞ்ஞானத்தையும் தாண்டி நாங்கள் பல்கலைக்கழக கல்வியில் என்னத்தை சிந்திக்கணும் என்கிற பரிந்துரைகளும் இந்த நூலில் உண்டு. சோ இந்த நூலை என்ன பொறுத்தவரை கம்ப்ரஹென்சிவ். நீங்க யூனிவர்சிட்டி சம்பந்தமாக இலங்கையில பல்கலைக்கழக கல்வியை பத்தி யாராவது படிக்கிறோம்னா இந்த புத்தகத்தை படிக்கணும். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து செகண்ட் சாப்டர் ஹிஸ்டரி ஆஃப் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் ஸ்ரீலங்கா. இந்த விடத்தேர்வு என்ற யூனிவர்சிட்டியை கொண்டு போறது, கொலைஞ்ச யூனிவர்சிட்டி ஆக்குறது பிரிட்டிஷ் கவுன்சில் ஒரு கமிட்டியே போட்டு தலைவரை இருந்தவர் யாரு? ஜஸ்டிஸ் அக்பர். அவருடைய தலைமுறை சொன்னாங்க
இந்த இப்ப பேராசிரியர் செய்கிற இடத்தை ரெக்கமெண்ட் பண்ணது ஜஸ்டிஸ் அக்பர். ஆனா பேராசிரியரை கொண்டு போகக்கூடாது சட்டசபையில வாதிட்டவர்கள் பேரை ஒவ்வொரு ஹாஸ்டலுக்கும் வச்சு போட்டு அக்பர் மட்டும் வைக்காம விட்டாங்க. கடை யூனிவர்சிட்டி கட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு கண்ட ஹாஸ்டலுக்கு அரைவாசிக்கு அக்பர் ஹால் அடுத்த ஆளுக்கு நெல் ஹால்னு வச்சிருக்காங்க. அது வேற கதை. 70s வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பாலிசியில எப்படி நாங்க புறக்கணிக்கப்பட்டோம், தமிழ் முஸ்லிம் சமூகம் எல்லாம் இந்த பல்கலைக்கழகங்கள்ல பகடிவதைகள், ஸ்காலர்ஷிப், இதுல உள்ள பிரச்சனைகள், இளங்கட பல்கலைக்கழக கல்வியில் உள்ள தர வீழ்ச்சி உலகத்தோட ஒப்பிடும்போது அவங்க எங்க நிற்கிறாங்க, எல்லா விஷயங்களும் மிக விரிவாக. இதுல உள்ள ஆகப்பெரிய விஷயம் என்னென்றால் இங்க சொல்லப்பட்ட போல இந்த தரவுகளை திரட்டுதல். நான் பார்லிமெண்ட் ரிசர்ச் ஆபீசருக்கு பலருக்கு கோல் அடிச்சு இந்த தரவு அது எத்தனைக்கு எடுக்கல ஷேக் பொதுவாத்தான் இங்கி ஹையர் எஜுகேஷன் டிப்யூட்டி மினிஸ்டரா இருந்தார் ஒரு ஆள், கல்முனா ஒரு ஆள், மயோன் முஸ்தபன் மௌட்டம் போயிட்டாரு. அவருக்கு கோல் அடிச்சு அவர் சொன்னார் மினிஸ்டரா இருந்தாலும் எனக்கு தர மாட்டான்னு கேட்டா எடுக்கவே இல்ல. நீங்க போய் பாருங்க ஒரு 5வது சாப்டர் நீங்க பிரிச்சு பாருங்க. 42ஆம் ஆண்டு எத்தனை ஒரு முஸ்லீம் போய் எத்தனை %, 2022 வரைக்கும் எனுவல் எல்லாம் போட்டிருக்கிறது. அது சாதாரணமான ஒரு உழைப்பு அல்ல. அது நான் செஞ்சதுக்காக சொல்லவில்லை, கடினமான ஒரு உழைப்பு. இது ஒரு பல்கலைக்கழக பேராசிரியருக்கு நான் ஒரு சவால் விடுகிறேன், இதை செய்ய முடியாது. ஏன்னா இது 20 வருஷம் வேற. எங்களோட சமூகத்தோட பிரச்சனை எல்லாமே குயிக். இந்த புதிய ஜெனரேஷன் என்ன ஜெனரேஷன் Z மோட்டர் பைக்ல போறான், இங்க இருந்து போறான், பலமுடைக்கு போறான்னா பங்களாதேஷுக்கு போறான்னு தெரியும், அவ்வளவு காஸ்டா போடுறான். ஒரு பார்த்தா குயிக் மணி, குயிக் ஜாப், குயிக் சாப்பாடு, எல்லாம் குயிக். 35% ஹார்ட் அட்டாக், குயிக் மரணம், எல்லாம் குயிக். ஷார்ட் கட்டுல எப்படி சொர்க்கத்துக்கு போடலாம்னு நாங்க யோசிப்போம். ஷார்ட் கட்டுல எல்லாமே ஷார்ட் கட் சமுதாயம். இது வந்து மதுரை ஹாஸ்பிட்டல் டாக்டர் சந்தியார், யங் டாக்டர், அதனால என்ன தெரியுமா சொல்றாரு, சார் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற சீனியர் டாக்டர் மாறு அதே ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற ஜூனியர் ஹாஸ்பிட்டல் மாறுகிட்ட இவங்க நோய் வந்தா இவங்க மருந்து எடுக்க போறோம்னு முடிவிப்பே செஞ்சுட்டாங்களாம். என்னடான்னு கேட்டா அந்த காலத்துல எல்லாம் இந்த பேஸ்புக் அது ஒண்ணும் கிடையாது. எதுல படிச்சாங்க, நோட்ஸ் அதை இதை புத்தகத்தை தேடி தூசு தட்டி கண்மொழிச்சு விழிச்சு படிச்சா. இப்ப மெடிக்கல் ஃபேக்கல்டி மெடிசன் எதை படிக்கிறான், யூடியூப்ல படிக்கிறான், ஜெமினிட்ட படிக்கிறான். படிச்சுட்டு மெடிசன் ஆகி கூட ஒரு பேஷண்ட உட்கார்ந்து இருக்கிறான். அவன் சிம்டமா காவாசி சொல்லல, இவன் மருந்து எழுதி கொடுத்துட்டு போங்க அடுத்த இவனிடம் எப்படி மருந்து எடுக்கிறேன்னு சொல்லி புத்தகத்துல மெகசின்ல படிச்ச டாக்டர் பயப்படுறான் இந்த டாக்டர் மருந்து எடுக்கிறதுக்கு. இப்படி உலகமே பயங்கரமா மாறி போச்சு. இந்த 400 பேர் யாரையாவது வாசிக்க போறாங்க என்ற கேள்வி உண்டு. அதுக்கு நான் சொல்றேன், வாசிப்பு தான் வேண்டாம். We are not Instagram society என்று குர்ஆன் சொல்லவில்லை. You are not the Facebook society குர்ஆன் சொல்லவில்லை. உம்மத்துல் கராஹா உஹபுஹீம். நாங்க இப்படித்தான் சமுதாயம் எங்கள்கிட்டையும் பாருங்க. என்ன சொல்றாங்க, சார் நீங்க 71 புத்தகம் இது நிப்பாட்டுங்க சார், என்னடா செய்ய யூடியூப்ல வந்து பேசுங்க சார், எல்லாம் புரியா கேட்பேன். நான் பேச மாட்டேன், எனக்கு எழுத கை வராதுன்னு இருந்தா நான் பேசுவேன் சொல்லிட்டேன். இப்படி சமுதாயம் மாறிட்டு இந்த மாற்றம் எல்லாம் நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அப்படின்னா என்ன, எல்லாரும் சேர்ந்து இந்த ரீடியோ ஃபுல்லா இந்த புத்தகம் வெளியிடு உள்ள ஒன்றும் தேவையில்லை. எல்லாரும் இன்டர்நெட்ல பேஸ்புக்ல குத்திட்டு இருப்போம். 2 பேரும் என்ன ஏற்றுக்கொள்ள சொல்றாங்க, நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். நான் இந்த கலை அசைமுறைக்கு நான் எழுதி கொண்டே இருப்பேன். ஏனென்றால் அந்த மோசமாக எல்லாருமே நாங்கள் அப்படி போனோம் என்றால் உலகம் எங்கே போய்விடும். அன்புக்குரியவர்களே, சோ இது வெரி சீரியஸ் ஒர்க். நீங்க இதை படிச்சா உங்களுக்கு விளங்கும். ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் வந்து இதுக்கு ஒரு ஃபார்வர்ட் கொடுத்தீங்க, நீங்க அதை மட்டும் வாசிச்சு பாருங்க, புத்தகத்தை வாசி கட்டி பரவாயில்லை. இது எப்படி கஷ்டமான ஒரு ஒர்க் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இதுல நான் ஆவணப்படுத்தல் நமக்கு என்னதுக்கப்பா, வரலாற்று இப்படிலாம் இருந்தோம், அப்படிலாம் இருந்துச்சு சொல்லி என்னதுக்கு சொல்றோம். இந்த கொழும்புல போன சனிக்கிழமை ஒரு மாநாடு கொழும்பு முஸ்லிம்களை பத்தி நான் பேசினேன். இப்படிலாம் இருந்தீங்கப்பா அப்படின்னு பேசுறது மட்டுமா வரலாறு, நீ இப்பொழுது எப்படி இருக்கிறாய், அப்பொழுது எப்படி இருந்தாய் என்று அந்த இடைவெளியை பார், வேறுபாட்டை பார். அப்போதுதான் அடுத்த கட்டம் எப்பொழுது இருக்கிறாய் என்பதற்கான உணர்வையும் உந்துதலையும் அறிவையும் நீ வரலாற்றிலிருந்து பெற வேண்டும். பெறாத ஒரு வரலாற்றை பத்தி கதைத்து புண்ணியமே கிடையாது. 4 புத்தகத்தை என்ன எழுதுகிறேன், இதெல்லாம் இப்படியெல்லாம் போனாங்க, இப்படியெல்லாம் பிரச்சனைக்கப்பா, பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, இதுதான் தீர்வு, இதை கண்டடை. இதுக்கு வந்து நான் மதரசாவை பத்தி கதைச்சேன். இந்த மதரசாவில் இத்தனை பிரச்சனைக்கப்பா, இது இப்படி மாத்து, இதுதான் பிரச்சனை, இப்படிதான் சிலபஸ் மாறணும், இப்படிதான் நீதி மாறணும், இப்படிதான் டிரான்ஸ்பரன்சி. ஒருவருமே எடுத்து பார்க்கல. 1000 கோப்பி சொல்லிட்டு 350 கோப்பி அவ்வளவு வாங்கின ஒருத்தருக்கு ஆன்லைன் வாங்கல. எல்லாரும் வாங்கினது யாரு, இஸ்லாமிய துறை சாராதவர்கள். MMBA உள்ள பிரச்சனை இதுதான். இதைத்தான் இவங்க கேட்கிறாங்க, இதுதான் இருக்கு, இதுதான் தேவைன்னு சொல்றாங்க. இவங்க கேட்கறது இஸ்லாமிய அடிப்படை கொடுக்கலாமா, அதான் இந்த விஷயத்துல இந்த புத்தகத்துல சொல்ல யாருமே எடுத்து படிக்கல. ஏன், நாம் அடிப்படையிலே வாசிக்கிறவர்களாக இல்லை. வாசிக்கவில்லை என்றால் இந்த சமுதாயத்துக்கு விடிவில்லை. சும்மா நான் கேட்கிறேன், இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்துட்டு மறைஞ்சு போறோம்.
என்னத்தை உலகத்துல விட்டு போட்டு போறோம்? இறைத்துதர் சொன்னார்கள், உன்னோட கபருக்கு வரக்கூடிய 3 விஷயம். உனக்கு துவா கேட்கிற ஒரு பிள்ளையை விட்டுட்டு போ, ஒரு சதக்கத்தின் ஜாரியா செய், இன்னொன்று அதான் மிக விரிவான ஒன்று, நீ பத்திரிகை படிக்கிற இல்லையா, வாங்கி வையப்பா, ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல வை, எவனா ஒரு வாசிப்பா. நீ புத்தகம் படிக்கிற, வாங்கி கபருக்கு வை, உனக்கு கொள்ளும் பேரனாவது வாசிப்பா, உனக்கு ஒரு நன்மை கபருக்கு வந்து சேருமப்பா. அந்த பணியை நாங்கள் நிறுத்த முடியாது. இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது நிறுத்த முடியாது. நீ பாருங்க, அரபு உலகத்துல எண்ணெய் வளம், கருப்பு தங்கம் கொதிக்குது. இவ்வளவு நம்ம 30-40 வருஷத்துல சவுதியில எண்ணெய் இருக்காது. தங்களோட தேவையை 15 பேரத்தை மட்டும் உற்பத்தி செய்கிற அமெரிக்காவிலே 150 ஆண்டுகளுக்கு இன்னும் எண்ணெய், கச்சா எண்ணெயை சேமிப்பில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எண்ணெயை உற்பத்தி செய்கின்ற சவுதி அரேபியா செகண்ட் கண்ட்ரி இந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரி, ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்த ரஷ்யா. இந்த செகண்ட் கண்ட்ரியில இன்னும் within next 30 years completely இந்த எண்ணெய் வளம் will be extinct, இல்லாம போயிடும். ஆனா இல்ல, 15% உற்பத்தி செய்யற 80% மத்திய கிழக்கு 100 ஆண்டுகள் தங்கி இருந்து இன்னும் 150 ஆண்டுகளுக்கு எப்படி சேமிச்சு வச்சுக்காங்க. That's called the futuristic view, futuristic vision. எதிர்கால நோக்கு. சூரத்து யூசுஃபை படித்து பாருங்க, என்ன சொல்றா நல்லா, எதிர்கால நோக்கு. சூரத்து ரூம் எதிர்கால நோக்கு. தம்பி, பாரசீகர்களை ரோமர்களை பாரசீகர்கள் வெட்டி கொண்டார்கள், நீங்க சந்தோஷப்படுறீங்க, பாரசீகம் பக்கத்துல இருப்பான்னு சொல்லி, அப்படித்தானே? இல்ல, ஃபியூச்சர்ல ரோம் திருப்பி பாரசீகத்தை வந்து டிஃபீட் பண்ணுவானப்பா. நீங்க இதை மொழி கொள்ளுங்க, ஜியோ பொலிட்டிக்ஸை மொழி கொள்ளுங்க, ஃபியூச்சரிஸ்டிக்கையும் பாருங்க. எதிர்கால நோக்கு எங்களுக்கு இருக்கா? எங்கட பிரச்சனைனா 3 நாள் பவுடர் சாப்பிட்டோம், தூங்கினோம். இப்ப நோம்பு வந்து நோம்பை பத்தி கதப்போம், பேசுவோம், எல்லாம் செய்வோம். நோம்பு என்னத்துக்கு வந்துச்சு அது எங்களுக்கு இன்னும் தெரியாது, இன்னுமே தெரியாது. நோம்பு பிடிச்சு கொண்டிருக்கிறோம். இதே உண்மை. லாலக்கும் தத்தக்குள்ள என்ன அர்த்தம்? நம்ம ஏதாவது தேடி பார்த்தோமா? நோம்பு குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் விளங்கு குறைஞ்ச தர்ஜுமாவையா வச்சு பார்த்தோமா? நல்ல 5 மணியா 4 மணியான உறவுக்கெல்லாம் கஞ்சி பாரோட உள்ளே போக சம்சா அது இது அள்ளி திண்டு ஒரு பள்ளியில கொஞ்சம் போட்டு அங்கேயும் வந்து ரமலான் நோம்புக்கு நீங்க வச்சு போட்டு திருப்பி வந்து சார் தூங்குறதுக்கு முந்தி ஒருத்தர் முன் சாப்பாடு போட்டு சாப்பிடுறோம். அந்த நோம்பு இப்ப வச்ச நோம்பை, பள்ளியில வச்ச நோம்பை இங்க உடைச்சிட்டான். ஒரு சயருக்கு தண்டு எல்லாருடைய நோம்பு காலம் தான் 3/4 4 மடங்கு நமக்கு செலவு கூட, உணவு செலவு. சகுரு தாம். ஏனென்றா எங்களுடைய நாலேஜ் நாங்கள் அதை டெவலப் பண்ணவில்லை. எல்லாத்திலும் நாலேஜ் என்பது ஒரு பெரிய பவர் என்று ஐன்ஸ்டைன் மட்டும் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. உங்களுக்கு யாருக்கு அறிவு வழங்கி இருக்கிறோமோ அவர்களுடைய தரஜாக்களை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பணத்தை விட இன்னைக்கு உலகத்துல பாருங்க, நாலேஜ் எக்கானமி. இந்த நாட்டில் நாங்கள் எவ்வளவு பொருளாதார பெரிய இந்த நாட்டுல வர்த்தகங்களா எல்லாம் இருந்து தவண மணிக முறையில ரோட்டோட உருவாக்கி, கொழும்பு அவிசாவல ரோட்டை உருவாக்கினது முஸ்லீம். கொழும்பு அவிசாவல கேவல் ரோட்டை உருவாக்கினது முஸ்லீம். ஏவன் ரோடு கண்டிட்டு கொழும்பு தவள முஸ்லீம் மாடுகளை பிணைச்சி வணிகச்சரகளை ஏற்றுக்கொண்ட ரோட் தான் இதெல்லாம். இந்த A1 A2 சொல்றோம். ஆனா அன்னைக்கு நாங்க வணிகத்தில் எங்க இருக்கிறோம்? மிகவும் பின்னுக்கு இருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? நாங்க ஃபியூச்சரை பார்க்கல, ஃபீசிபிள் ஸ்டடியை பார்க்கல, பிளான் பண்ணல, ஸ்ட்ராட்டஜிக் பிளான் உங்களுக்கு இல்லை. இதெல்லாம் ஏன் இல்லை என்றால், பதியுதீன் முகமது சொன்னாரு, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற 4 பேர் இந்த சமுதாயத்தில் இன்று இல்லாமல் இருக்கிறது. இதான் எனக்கு கவலைன்னு சொன்னார். பணம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல, நாலேஜ் தான் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் இதெல்லாம் குர்ஆனுக்கு, ஹதீஸுக்கு, இஸ்லாத்துக்கு முரணா இல்ல. குர்ஆன் எல்லாம் சொல்றார், யூ பிளான், நல்லதை பிளான் பண்ணுங்க, நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம். இல்ல ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கோலக்கு என்ன சொன்னாங்க? எதிர்காலத்தில் சேமித்து வைக்காம பஞ்சத்தை தவிக்கிறது சேமித்து வை. தட் இஸ் ஃபியூச்சர், ஃபியூச்சரிஸ்டிக் வியூ. சோ அன்புக்குரியவர்களே, நான் நிறைய உங்களோடு பேச விரும்புகின்றேன், நேரம் எனக்கு இடம் தரவில்லை. இந்த நூல் கல்வி பற்றி சகோதரர் அன்சர் அவர்கள் இங்கே ஒரு விஷயம் சொன்னார்கள். என்னென்றால், பாடசாலை கல்வி முறையில் பாருங்க, நீங்க ஒரு பாடசாலையில ABCD 4 கிளாஸ் 5 கிளாஸ் 6 கிளாஸ் வரை முஸ்லீம் ஸ்கூல்ல என்ன கிரேட் 1 200-250 பிள்ளைகள் வராங்க. 40 பேர்னு சொன்னா 5 கிளாஸ் இருக்குன்னு சொல்லி ஓலவில் எத்தனை பேர் வரான்? கிட்டத்தட்ட ஒரு 100 50 75 100 பேர் வரான்னு. A-level கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 13 பொம்பளை பிள்ளையும் 5 ஆம்பளை பிள்ளையும் மிக. இதுதான் இலங்கை முழுக்க. நான் எல்லா ஸ்கூலும் போய்க்கிறேன், 25 ஸ்கூலுக்கு போய்க்கிறேன். நான் 25 ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். 3 நாள் ப்ரோக்ராம். இவர் முக்கியமான பாயிண்ட் சொன்னாரு, இந்த ஸ்டடி இல்ல இருக்கு. என்னுடைய PhD தீசிஸ் என்ன தெரியுமா? செகண்டரி ஸ்கூலிலே கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல டிராப் அவுட் எப்படி இருக்கு, அதான் என்னுடைய ரிசர்ச். அதுக்காக நான் நேற்று உலகம் வந்து எல்லா லிட்டரேச்சரையுமே படிச்சுட்டு நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஓலோடு இந்த மாவட்டத்தில், அதான் எல்லா மாவட்டத்திலும் உள்ள உண்மை, we can generalize, என்ன
50% ஆம்பளை பிள்ளைகள் ஓலவெல்லோடு முஸ்லிம் பள்ளிக்கூடத்துல பாடசாலை கல்விக்கு பாய் காட்டுறார். அதனால்தான் ஏலவெலுக்கு பாத்தீங்கன்னா 15 பொம்பளை பிள்ளைகள், 5 ஆம்பளை பிள்ளைகள். அப்ப கடந்த 10 இயர்ஸ்ல நடந்தீங்க என்ன 65 to 70% யூனிவர்சிட்டி போறாங்க கேர்ள்ஸ், 30% தான் ஆம்பளை பிள்ளைகள். நான் இந்த புத்தகம் பாருங்க, டேட்டா எல்லாம் இதுல இருக்கு, நீங்க பார்க்கலாம். பெண் கல்வி படிச்சு பாருங்க. 90களில் நாங்கள் விவாதம் செய்தோம், ஆய்வு மன்றம் நான் கூட கலந்து கொண்டிருக்கிறேன். பொம்பளை பிள்ளை படிக்கிறாங்கல்ல படிக்கணுமே என்று. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு ஆய்வை தொடங்க வேண்டி இருக்கிறது. ஏழு ஆம்பளை பிள்ளைகள் படிக்கிறாங்கல்ல. அடுத்தது அப்சைட் டவுன். சோ அன்புக்குரியவர்களே, கல்வி அறிவு வந்து அல்லாஹ் சொல்றான், சோஷியல் சஸ்டைனபிலிட்டியும் எக்கானமிக் சஸ்டைனபிலிட்டி, நாலேஜ் எக்கானமி. என்கிட்ட நாங்க எல்லாத்திலையும் கொடி கட்டி பிறந்தோம் விழுந்திருக்கவே தெரியுமா? என்னோட எக்கானமி நாலேஜ் பேஸ்ட் ஆக இருக்கவில்லை. தட்ஸ் தி ரீசன். இப்ப அறிவு உலகத்தில் என்ன தெரியுமா நடக்கிறார்? ரிசர்ச் செஞ்சு இப்ப நான் வந்து கணத்தியால் ஒரு பொடியை பைக்ல போறான், அவன் போனை அந்த பைக்ல வைக்கிறதுக்கு இப்ப எல்லாரும் ஸ்டாண்ட் வந்துட்டு எப்படி உலகம் வேகமா போடுவாரு. இந்த பைக்ல போகவே நேரமாடா கொஞ்சம் நிறுத்தி போட்டு கேட்கிறாங்க. அவ்வளவு பேச்ச உனக்கு உனக்கு 2 சிம் 3 போன் என்னத்த கதைக்க அல்லாவுக்கா அருவா அவ்வளவு கதை. இவன் வந்து பைக்ல எவ்வளவு கதைக்கணுமா? போய் பார்க்கணும். போன் இவன் தான் போட்டுக்கான், இங்க போட்டு கதைக்கிறான். நிறைய பேருக்கு பாருங்க, 25 வருஷத்துக்கு ஒரு நாட்டுல உள்ள காவாசி பேரு ஷெல்டா ஜாயிப்பாங்க. ஷெல்டு பிள்ளைங்க தெரியுமா? யூகே யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷெல்டு. ஏன் 5 வயசுல எப்படி இதை போட தொடங்கினது? எல்லாம் படிச்சுக்கான இதெல்லாம் போடாம இயல்பா கேட்கறதுக்குடா. இவன் என்ன மோட்டர் பைக்ல போகணும். இப்ப நான் பாக்குற புதிய விஷயம், இவன் பைக்ல மோட்டர் பைக்ல வந்து அந்த ஸ்டாண்ட்ல போனை போட்டுக்கிற மழை பெஞ்சா அதுக்கு சைனாக்காரன் கொடையை கண்டுபிடிச்சுக்கிறான், அந்த கொடையை போட்டுக்கிட்டு ஓடுறான். எப்படி புதியம்? இப்ப இவனுக்கு ஓடுறது சரியா போடாதுக்கு அப்பால நான் கண்ட விஷயம் என்ன தெரியுமா? இந்த சைனாக்காரன் புத்திய பாருங்க பாபு. இவனுக்கு மோட்டர் பைக்ல போன ஸ்டாண்ட் போட்டா விற்பான். எல்லாரும் போட்டு போன் அடிமையாக்கி, எல்லாரும் போன் அடிமையாக்கிட்ட பஸ்ல போன ஃபுல் சைலண்ட். அவ்வளவு இருக்கும். ஒரு பாட்டுக்கா, ஒரு பேஸ்புக்கா, ஒரு இன்ஸ்டாகிராம்லக்கா அந்த போனை கண்டுபிடிச்சா 250 வந்துட்டான் பாருங்க. அடுத்த கண்டுபிடிப்பு மலையில போனா நம்ம கொடுத்த ஸ்டாண்ட்ல உள்ள போன் நிலையும் கொடையை பிடிச்சா அதையும் நம்ம விற்கலாம்டா. அவனோட ரிசர்ச் நாங்க எங்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே? இதுதான் இந்த பவர் ஆஃப் நாலேஜ். அவன் ஃபாஸ்டா எங்கேயோ யோசிக்கிறான். நம்மளோட வீட்டுல உள்ளூட்டுக்குள்ள கட்டி வச்சுக்கிறோம் சேர்த்துக்களோட ஹேங்கர் மேட் இன் சைனா. ரிசர்ச் மெடிக்கல் எவ்வளவு ரிசர்ச் போய் கவலையோடு இருக்கிறவனே சந்தோஷமா இருக்கிறது. டெப்லெட் இருக்கு செயற்கையாக கரெக்ட் பீட் லீக்ஸ் எல்லாம் சைனாவுல செயற்கையா கண்டுபிடிச்சிருக்கிறார். சோ அன்புக்குரியவர்களே, அறிவு கல்வி நீங்க பணக்காரனா இருங்க, செல்வந்தனா இருப்போம், பிசினஸ் மேனா இருப்போம், சம்பாதிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் எங்களுடைய ஒன் ஆஃப் த பேசிக் வேல்யூ we should not compromise is our knowledge. knowledge சொசைட்டியாக நாம் இல்லை என்றால் 56 நாடு ஒன்றுபட்டு பெரிய மிலிட்டரி அலையன்ஸை உண்டாக்கி ஈரானை போல் 5 நாடுல பெரிய அணுவாயுத சக்தியும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சா அமெரிக்கா அவுட், உலகம் அவுட், ஐரோப்பா அவுட். உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். பட் உலகத்துல சூப்பர் பவர் யாரு? யூஎஸ்ஏன்னு சொல்றேன். அப்படி சூப்பர் பவர் சொல்லும் ஒரு நாட்டு எக்கானமிக் பவர், மிலிட்டரி பவர், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி உலகத்தை ஆற்றார். முதலாவது ஆகப்பெரிய பவர் என்ன தெரியுமா? எக்கானமிக் பவர். அமெரிக்காவை சூப்பர் பவராக கடந்த ஒரு 80 ஆண்டுகளா வச்சிருக்கிறதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நாடு அல்லது எந்த நாட்டில தங்கியிருந்த சூப்பர் பவராக இருக்கின்றால் ஒரு அரபு நாடு தான், சந்தேகம் இல்லை. எப்ப அமெரிக்காவுடைய ஒரு நார்மல் ஒரு கரன்சி டாலர் என்கிற கரன்சியை 1960களிலே அரபு நாட்டுடன் ஒப்பந்தத்தினூடாக பெட்ரோடாலராக அமெரிக்கா மாற்றியதோ, since then they have been the superpower in terms of economy and military as well. That's the truth. I don't go to the details. இதான் உண்மை. தெரியுமா? எப்ப நாங்கள் எல்லாரும் அரபு நாடுகளில் என்ற ஓன் கரன்சில எண்ணெய் வாங்குறோமோ, சூப்பர் பவர் முகாம் குப்புற ஒழுங்கு கீழே விழுந்து நொறுங்கி அழியும். That will happen in near future. That will happen in near future. சிக்கல் ஐயாம் நுதாரி பைன الناس. அந்த காலம் முடிஞ்சு. உண்மைகள் எப்பொழுது 100 வருஷத்துக்கு ஒரு உண்மையை பேசி வச்சுக்கணும் மனப்பா இல்லை. That will come out. அது வந்து கொண்டிருக்கு. That's the truth.
அது எப்படி உலகமெல்லாம் நிதி கொடுக்கல் வாங்கலுக்கு, உலகமெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதிக்கு ஒரு நாட்டுடைய நாணயம் மட்டும் சுழற்சியில் இருக்கிறது? இது நம்பக்கூடிய விஷயமா? இன்கிரெடிபிள், இன்கிரெடிபிள். இது கேளா, இம்பாசிபிள். என்ன பெட்ரோ டாலர்? சோ அது பாருங்க, இதெல்லாம் மிகவும் திங்க் ஆஃப் இட் என்றால் திங்க் பண்ற சமுதாயம், ஹையர் எஜுகேஷன் பெற்ற சமுதாயம், இன்டெலெக்சுவல்ஸா இருக்கணும், ரிசர்ச்சரா இருக்கணும். ரிசர்ச் மைண்ட் உருவாக்குது குர்ஆன். அஃபலா யன்துரூன், யூ ஹேவ் டு ரீட், யூ ஹேவ் டு see. சோ அன்புக்குரியவர்களே, இந்த உயர்கல்வி என்பது ஆக முக்கியம். என்கிற கல்வி அதன் அடிப்படை முதலாம் ஆண்டு தான், பிரைமரி தான், செகண்டரி தான். டெர்ஷியரிக்கு வரணும்னா பிரைமரி செகண்டரி தான் பேஸ். சோ அதுல பள்ளிக்கூடம் தான் யூனிவர்சிட்டிக்கான ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குகின்ற வகையிலே பாடசாலை கல்வி என்பது முக்கியம். அதிலிருந்து தான் நாங்கள் பல்கலைக்கழகத்தை அடைகிறோம். சோ அந்த பாடசாலை கல்வியில உள்ள பிரச்சனைகள் எப்படி பல்கலைக்கழக கல்வியை பாதிக்கிறது என்றும் இந்த புத்தகத்தில் நான் மிக விரிவாக சொல்லி இருக்கின்றேன். நீங்க பார்க்கலாம். சோ அன்புக்குரியவர்களே, சோ என்னுடைய கடந்த 25 ஆண்டு கால 6 ரிசர்ச், கொழும்பு மாவட்ட முஸ்லிம்கள், மதரசா கல்வி, முஸ்லிம் விவாகரத்து சட்டம், அதுபோல முஸ்லிம்களுடைய வரலாறு, முஸ்லிம்களுடைய வரலாற்று எழுதியல், ஹிஸ்டோரியோகிராபி ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ், அந்த சீரீஸ்ல ஒன்றுதான் இது. எனக்கு இன்னும் 2 ஆய்வுகள் உண்டு. இலங்கை முஸ்லிம்களுடைய பொருளாதாரம், இலங்கை முஸ்லிம்களுடைய அரசியல். ஆய்வு ரீதியாக இன்ஷா அல்லாஹ் அதையும் நான் செய்ய வேண்டும் என்று ஆவலப்படுகின்றேன். அதுக்காக உங்களுடைய துஆவில் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் வருகின்ற உங்கள் எல்லோருக்கும், குறிப்பாக நண்பர் நவீம் அவர்கள், அவர் கல்வித்துறையிலே தொடர்ச்சியாக தன்னுடைய மாஸ்டரை முடித்துக் கொண்டு இப்பொழுது ஒரு டாக்டரேட்டுக்காக தயாராகின்றார் இந்த மண்ணிலே இருந்து. அதிலும் குறிப்பாக ஒரு மிக ரேரஸ்டான ஃபீல்ட். நீ பாகிலும் என்னுடைய புத்தகத்துல போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் என்று நான் ஒரு இது போட்டிருக்கேன், முஸ்லிம்ஸ் எப்படி இருக்கிறாங்க என்று. இதுவரைக்கும் நான் சேர்த்த பிஎஸ்சி முடிச்சார்கள் என்னென்ன துறையில எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கூட ஒரு அட்டவணை நீங்க போய் பார்க்கலாம். சோ அந்த அட்டவணையில மிக ரேரஸ்டான ஒரு துறை சைக்காலஜி. எனக்கும் அதில் ஈடுபாடு உண்டு. நண்பர் அவர்கள் அதிலே ஒரு பிஎஸ்சி செய்யறதுக்கு தயாராகி வருகிறார். அது போல ஒரு சட்டத்தரணியாகவும் அவர் இருக்கின்றார். கல்வித்துறையிலே ஒரு ஆர்வமுள்ள, ஒரு உற்சாகமுள்ள, ஒரு ஈடுபாடு உள்ள பல பணிகளை அவர் ஆற்றி வருகிறார். அவருடைய பணிகள் சிறப்பதற்கு நான் அவரை வாழ்த்துகின்றேன். அதுபோல் எங்களுடைய நண்பர் ரீசா அவர்கள், அவரோடு இருக்கின்ற ஒரு பெரிய குழு, இங்கிருக்கின்ற நவமிகள், பள்ளிவாசல் தலைவர்கள், ஊர் பிரமுகர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விழாவை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் இந்த பணிக்காக அல்லாஹ் தஆலா உயர்ந்த கூலியை உங்களுக்கு தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, என்னுடைய நூல்களால் அது 2000களிலிருந்து தாக்கமடைந்த என்னுடைய நண்பர் இங்கே பிரதம அதிதியாக வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் விசேடமாக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். இன்றைய கதாநாயகன் கலாநிதி ரவுசைன் அவர்கள். அடுத்த நிகழ்வாக முதல் பிரதி வழங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. பிரதிகளை வழங்குவதற்காக கலாநிதி ரவுசைன் அவர்களை அன்பாக நிலைக்கு அழைக்கின்றேன். பெற்றுக்கொள்வதற்காக ரீசன் அஷ்ரப் அவர்களையும் அழைக்கின்றேன். அடுத்ததாக ஆசிரியர் மொயின் அவர்களை தொடர்ந்து டாக்டர் நூர்தீன் ரிஃபாயி அவர்களை அன்பாக அல்ஹாஜ் நஜீம் அவர்களை புத்தக உறுப்பினர்களை பெற்றுக் கொள்ளுமாறு நன்றி அறிதல் என்பது நற்பண்புகளின் குறியீடு. இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் மற்றும் வருகை தந்த சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூற ரீசன் அஷ்ரப் அவர்களை அழைக்கின்றேன். ஆரம்பமாக இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அடுத்ததாக இந்த முக்கியமான ஆய்வு முறை வளாகங்களை நாட்டிலே வெளியீட்டு விழா செய்வதற்கு முன்வந்த கலாநிதி ரவுசை அவர்களுக்கு எங்கள் சமூகம் சார்பாக, வளாகலை மக்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மீத தூரத்திலிருந்து தயார் செய்து சிறந்த அதிதியாக கலந்துள்ள தமிழகம் மாகாண உதவி கல்வி பணிப்பாளர் அன்சார் ஆசிரியரையும்,
இந்த கல்வி உணர்வோடு ஞாபகப்படுத்துகின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்வில் தலைமையை தாங்கி இந்த நிகழ்வை நடத்துவதற்கு முன்பு சிறப்பான முறையில் நடத்தி வைத்த அஷேர் சட்டத்தரணி நபி ரஃபீக் அவர்களையும் இணைந்து கொண்டு நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக கௌரவ அறிவியலாளர் கல்லூரி பழைய படிப்பான சபை தலைவர் அவர்களுக்கும் களத்தில் சிறப்பித்த தேனான் தேசிய பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் பல்வேறு வேறுபாடுகளுக்கு மத்தியிலே தங்களுடைய பொன்னான நேரத்தில் இந்த நிகழ்வுக்காக இழந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இப்போது இந்த நிகழ்வை பார்ப்பவர்கள் நிறைவு செய்து கொள்வோம். சுகாதார